இந்த உலகத்துல தான் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. தானும் வாழணும், அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. முதல்ல சொன்ன வகையை சேர்ந்த மனிதர்கள் எப்படி தெரியுமா? எப்படியாவது தான் மட்டும் வாழ்ந்தால் போதுங்கிற நினைப்பு தான் எப்பவும் அவங்களுக்கு இருக்கும். தங்களுடைய வளர்ச்சிக்கு எது தடையா இருந்தாலும் சரி, யார் தடையா இருந்தாலும் சரி, அதை அழிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் பாவ காரியங்களுக்கு தயங்குறதே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கே இடைஞ்சல அமைஞ்சு விடுறது உண்டு. அதை விளக்கறதுக்கு ஒரு கதையும் உண்டு. ஒரு ஊர்ல அப்படிப்பட்ட ஆள் ஒருத்தன் இருந்திருக்கான். நிறைய பாவங்களை செஞ்சவன். அதன் காரணமா நரகப்படுகுழியில விழுந்துட்டான். நரகப்படுகுழிங்கிறது ஒரு பெரிய கிணறு மாதிரி. ஏற்கனவே பாவம் செஞ்சவங்க நிறைய பேர் அதில் விழுந்து கிடக்குறாங்க. உள்ள ஏகப்பட்ட சத்தம், எல்லாம் அந்த பாவாத்மாக்கள் போடுற சத்தம். இப்போ விழுந்தானே, இவனும் சத்தம் போட்டான். இவன் போடுற சத்தம் கொஞ்சம் அதிகமாக கேட்டுது, விழுந்தது. இந்த கிணத்துக்கு பக்கத்துல புத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் காதுல இவன் போடுற சத்தம் விழுந்தது. உடனே அந்த கிணத்தடிக்கு போனார், குனிஞ்சு பார்த்தார். சாமி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்தனான் இவன். புத்தர் அவனை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தார். மனித சமுதாயத்துக்கு அவன் என்னென்ன கெடுதல் பண்ணியிருக்கிறாங்கிற விவரம்லாம் அவர் மனக்கண்ணில் தெரிஞ்சது. அவருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு யோசிச்சார். அவன் தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்தார். ஒரே ஒரு சமயம் அவன் தன்னுடைய காலடியில மிதிபட இருந்த சிலந்தியை மிதிக்காமல் தாண்டி போயிருக்கிறான். இந்த ஒரு காரியத்துக்காக அவனை கரையேற்ற முடியுமா அப்படின்னு நினைச்சார். அவ்வளவுதான். உடனே அவர் கையில ஒரு சிலந்தி வந்து உட்காந்துதான். அதுகிட்ட இருந்து நூல் இழை வெளிவர ஆரம்பிச்சது. அந்த நூல் இழை கிணற்று ஆழம் வரைக்கும் அப்படியே நீண்டுகிட்டே போச்சான். புத்தர் பார்த்தார். இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வா அப்படின்னார். என்னங்க சொல்றீங்க? இந்த சிலந்தி நூல் என்ன தாங்குமான்னு கத்தினான். எல்லாம் தாங்கும், அதை பிடிச்சிக்கிட்டு ஏறி வா அப்படின்னார். சந்தேகத்தோடவே அவன் அந்த நூல் இழைய பிடிச்சி இழுத்து பார்த்தான். ரொம்ப வலுவா இருந்தது. அவனுக்கு ஆச்சரியம். அதை பிடிச்சிக்கிட்டே மெதுவாக மேலே ஏறி வர ஆரம்பிச்சிட்டான். பாதி தூரம் ஏறி வந்திருப்பான். அப்போ அவன் காலுக்கு கீழே ஏதோ சத்தம். என்னன்னு குனிஞ்சு பார்க்கறான். கீழே கிடந்தவங்க சில பேரும் அந்த நூலை பிடிச்சி மேலே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு கோபம் வந்துட்டுது. தன்னுடைய இடுப்புல வச்சிருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய காலுக்கு கீழே நூல் இழையை அப்படியே வெட்டி விட்டுட்டான். இனிமே நாம மட்டும்தான் மேலே ஏறி வந்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? மொத்த நூல் இழையும் அப்படியே அருந்து கீழே விழுந்துட்டுது. அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். மறுபடியும் கத்த ஆரம்பிச்சுட்டான். ஏற்கனவே அவன் செஞ்சிருந்த ஒரு சிறு கருணை அந்த நூல் இழைக்கு உறுதியை கொடுத்தது. இப்போ அவன் செஞ்ச பாவம் அந்த நூல் இழைய வலுவிழக்க செஞ்சுட்டுது. அடுத்தவங்களும் வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருந்தா இப்போ அவனும் கரையேறி வந்திருப்பான், மற்றவங்களும் சௌக்கியமா வந்து சேர்ந்திருப்பாங்க. அதனால நாமும் வாழணும், அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவான். ஒருத்தன் ஒரு டாக்டர் கிட்ட போனான். மருந்து வாங்கினான். வாங்கி கொண்டாந்து பேசாம வச்சுட்டான், சாப்பிடல. அப்புறம் எதுக்காகப்பா போய் அவர்கிட்ட மருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க. டாக்டர் வாழணும் இல்லையா, அதனாலதான் அப்படின்னா. அவர் கொடுத்த மருந்தை நீ ஏன் சாப்பிடல அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வாழணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னா. ஒரு ரயில் வேகமா போயிட்டு இருக்கு. அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் நின்னுது. அப்போ அதுல ஒரு ஆள் ஏறினார். தலையில ஒரு மூட்டையை வச்சிருந்தார். மூட்டையை தலையில சுமந்துகிட்டே உள்ள வந்தாரு. மூட்டையை தலையில சுமந்துகிட்டே ஒரு இடத்துல உட்கார்ந்தார். ரயில் மறுபடியும் புறப்பட்டது. இவர் தன் தலையில இருந்த மூட்டையை கீழே இறக்கி வைக்கணும்ல, வைக்கல, சுமந்துகிட்டே வர்றார். எதிரில் உட்கார்ந்துருந்தவர் கேட்டார், ஏங்க ஏன் இப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்க தலையில மூட்டையை வச்சுக்கிட்டு? மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார். வேணாங்க, பாவம், தலையில இருக்கிற மூட்டையை இறக்கி ரயில்ல வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமா இருக்கும் அப்படின்னாரு அவரு. இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா ரயிலுங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு தான் போகுது. அவன் அந்த மூட்டையை தலையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான், தரையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான். அதனால ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்ல. அதே மாதிரி தான் நம்ம மனமும். இதுவும் ஒரு தேவையில்லாத சுமை, அனாவசியமா சுமந்துகிட்டு இருக்கிறோம். இத கீழே இறக்கி வச்சுட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமா இருக்கும். ரயில் பிரயாணம் பண்ற அந்த ஆள் மூட்டையை சுமக்கிறான், வாழ்க்கை பிரயாணம் பண்ற நாம மனசை சுமக்கிறோம். இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மனசை கீழே இறக்கி வச்சுட்டா பாரம் இல்லாமல் வாழலாம், பறவைகள் மாதிரி பறக்கலாம், குழந்தைகள் மாதிரி கள்ளங்கபடம் இல்லாம வாழலாம். இந்த வெளி உலகத்துல நாம நிலை பெற்று இருக்கணும், வேரூன்றி இருக்கணும்.
அதே சமயம் நம்முடைய உள்வெளியில ஆன்மீக வாழ்க்கையில பாரம் இல்லாம இருக்கணும். அப்போ பறக்கணும், நதியை போல ஓடணும், மிதக்கணும், பயணம் சுகமா இருக்கும், களைப்பு தெரியாது, கவலை தெரியாது. ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான். குருவே, நீங்கள் என்ன வெறுமையாக இருக்க சொன்னீங்க, நான் இப்ப மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன், அதனால இப்ப என்ன செய்ய சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லி நின்னான். உடனே அந்த குரு பக்கத்துல இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில அடிச்சு, போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து விட்டு வா அப்படின்னார். நான் இப்போ காலியா இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா இன்னமும் அதுல நான்கிற எண்ணம் இருக்குது. எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறது கடினம் தான். ஆனாலும் மனிதன் அதுல உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா, இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துக்கிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான். இதுதான் பெரியவங்க சொல்லி இருக்கிற ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் தலையில ஒரு பெரிய மூங்கில் கூடையோட ரயில்ல உட்கார்ந்தான். கூடை தலையில இருந்தது, கீழே இறக்கி வைக்கல. எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க எதுக்காக அதை அனாவசியமா சுமந்துகிட்டே இருக்கீங்க, கீழே இறக்கி வைங்களேன்னார். இல்லைங்க, நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே என் பையன் சொல்லிவிட்டான், கூடைய தலையை விட்டு இறக்கப்படாதுன்னு அப்படின்னார். அவன் சின்ன பையன், விவரம் இல்லாம சொல்லியிருப்பான். இப்ப என்ன நேர்ல வந்தா பாத்துக்கிட்டு இருக்கிறான், நீங்க இறக்கி வைங்கன்னார் அவர். அவன் நேர்ல பாத்துக்கிட்டு இல்ல, இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னாரு இவரு. அது எப்படின்னாரு அவர். அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்ப இந்த கூடைக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு. ஒரு பெரிய நினைவு மண்டபம், அதுக்கு முன்னாடி ஒரு அப்பாவும் பிள்ளையும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த வழியா போறவங்க வர்றவங்க எல்லாம் அந்த இடத்துல நின்று அது என்ன மண்டபம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அப்பாவும் பிள்ளையும் தான் வர்றவங்களுக்கு எல்லாம் விவரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆயிருக்கார், அவர் சமாதியான இடத்துல இந்த நினைவு மண்டபத்தை கட்டியிருக்கிறோம் அப்படின்னாங்க. ஊர் பூரா இந்த செய்தி பரவிச்சு. நிறைய பேர் அந்த இடத்தை தேடி வர ஆரம்பிச்சாங்க. இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனா மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படின்னாங்க. அங்க இருந்த உண்டியல்ல நிறைய காசு போட்டுட்டு போறாங்க. பணம் கிடுகிடுன்னு நிறைய சேர ஆரம்பிச்சுட்டுது. பணம் நிறைய சேர்ந்த உடனே அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு வந்துட்டுது. பணம் சேர்ந்தாலே சொத்து தகராறு வரத்தானே செய்யும், அது மாதிரி வந்துட்டுது. பையன் அடிக்கடி நிறைய பணம் கேட்க ஆரம்பிச்சான். அப்பா பார்த்தார், யோசனை பண்ணார், ஒரு முடிவுக்கு வந்தார். ஒரு நாள் பையனை கூப்பிட்டார், இதை பாருப்பா, நமக்குள்ள தகராறு வேணாம், அப்பாவும் பிள்ளையும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க, அதனால நமக்குள்ள சமரசமா இதை தீர்த்துக்குவோம், என்ன சொல்ற அப்படின்னார் அப்பா. சரி நான் பையன். உடனே அந்த அப்பா என்ன பண்ணார் தெரியுமா, மகன்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்தார், தன்கிட்ட இருந்த ஒரு கழுதையையும் கொடுத்தார். இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். மகன் அந்த கழுதையை இழுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போனான். வழியிலேயே அந்த கழுதை செத்து போச்சு. உடனே என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான். ஒரு ஐடியா வந்தது. அந்த கழுதைய ஒரு சாலை ஓரமா புதைச்சான். கையில் இருந்த பணத்தை வச்சு அந்த இடத்துல ஒரு கல் மண்டபம் கட்டினான். அந்த வழியா 2 பேர் வந்தாங்க. இது என்ன மண்டபம்னு விசாரிச்சாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆயிருக்கிறார் அப்படின்னா. இந்த செய்தி ஊர் பூரா பரவ ஆரம்பிச்சுட்டுது. நிறைய பேர் வந்து போக ஆரம்பிச்சாங்க. இங்க வந்தா மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது அப்படின்னு வேற சொல்ல ஆரம்பிச்சாங்க. வர வர கூட்டம் அதிகமா வர ஆரம்பிச்சுட்டுது. உண்டியல்ல பணம் நிறைய சேர்ந்துட்டுது. நகையெல்லாம் கூட கழட்டி காணிக்கையா போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பாவை விட மகன் பெரிய ஆளாயிட்டான். இதை கேள்விப்பட்டார் அப்பா. பையனை பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு வந்தார். பையன் ஓஹோன்னு இருக்கிறான். பங்களா, காரு எல்லாம் வந்துட்டுது. எப்படிடா இந்த அளவுக்கு ஆனே அப்படின்னு விசாரிச்சார். அப்பா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான், நீங்க கொடுத்த மூலதனத்தை வச்சுதான் இவ்வளவும் சம்பாதிச்சேன் அப்படின்னு நான் பையன். அது எப்படிடான்னு விசாரிச்சார். அப்பா, நீங்க ஒரு கழுத குட்டியும் கொஞ்சம் பணமும் என்கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சிங்க, அதை எடுத்துக்கிட்டு வந்தேன். வர்ற வழியில அந்த கழுதை செத்து போச்சு. உடனே யோசனை பண்ணேன், அந்த கழுதையை இந்த இடத்துல புதைச்சேன். கையில் இருந்த பணத்தை வச்சு மண்டபம் கட்டினேன். மகான் ஒருத்தர் சமாதி ஆயிருக்கார் அப்படின்னு வதந்தியை கிளப்பி விட்டேன். ஜனங்கள்லாம் ஏமாந்து போய் காசை கொண்டாந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. இப்போதான்டா நீ என் புள்ள அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரான் அந்த அப்பா. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டிருக்கான் பையன். கழுத குட்டியை புதைச்சி மண்டபம் கட்டியிருக்கிற நீ, ஏற்கனவே நம்ம ஊர்ல நாம கட்டியிருக்கிறோமே மண்டபம், அது இந்த கழுதையோட அம்மாவை புதைச்ச இடம். மகான் சமாதி ஆயிருக்காருன்னு நானும் சும்மா கப்சா தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரான் அப்பா. முட்டாள் ஜனங்களை நினைச்சு அந்த 2 பேரும் சத்தம் போட்டு சிரிச்சாங்களாம். மனுஷன் ஏமாத்துறது ரொம்ப சுலபம். என் கூட படிச்ச ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள்
எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அவன் ஒரு ஆபீஸ்லயும் வேலை பார்க்கறான். ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் அவங்ககிட்ட வந்து அருள் வாக்கு கேட்கறது வழக்கம். ஒரு நாள் நான் அவன் முன்னாடி போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதே ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் அவங்ககிட்ட வந்து, சுவாமி, என் மேஜையில வச்சிருந்த பேனா திடீர்னு காணாம போட்டுது, அது திரும்ப கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்டார். இவன் கண்ணை உருட்டி பார்த்துட்டு, அது உனக்கு கிடைக்காது, புதுசா வேற ஒன்று வாங்கிக்கப்போ அப்படின்னா. சரின்னு அவர் போயிட்டார். அவர் போனதுக்கு அப்புறம் நான் மெதுவா இவனை பார்த்து, அது எப்படிடா அது உனக்கு கிடைக்காதுன்னு அவ்வளவு உறுதியா அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். இவன் மெதுவா என் காதுகிட்ட வந்து, அந்த பேனாவை கிளப்புனதே நான் தான் அப்படிங்கிறான். கடற்கரை ஓரமா ஒரு பெரியவர் கையால மணலை கீறிக்கிட்டே உட்காந்துருக்கிறார். என்னத்தையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. மெதுவா கிட்டத்துல போய், என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவரு சாவகாசமா நிமிந்து பார்த்து, நிம்மதியை தேடிட்டு இருக்கிறேன்னார். நாங்க ஒரு மாதிரி ஆயிட்டோம். இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, சார், மணல்ல வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது அப்படின்னோம். சரி, இன்னைக்கு வசமா நம்ம கிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினைச்சு அவர் பக்கமா போய் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரிய மன்னர் இருந்தார். அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை. அது என்னன்னா நிம்மதி இல்லைங்கிற குறை. அரண்மனையில தினமும் கலை நிகழ்ச்சி, நாட்டியம் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் நிம்மதி இல்லை. சரி, நிம்மதி எங்க கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சார். உடனே அதுக்கான முயற்சிகள்ல தீவிரமா இறங்கினார். நாட்டுல உள்ள தத்துவ மேதைகளை எல்லாம் கூப்பிட்டுட்டு வர சொன்னார். எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து, நிம்மதி எங்க இருக்குது அப்படின்னு விசாரிச்சார். அவங்களுக்கு அது தெரிஞ்சா ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க போறாங்க? ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்ல. சரி, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள எல்லாம் அனுப்பி வச்சுட்டார். ஒரு நாள் அவர் மாளிகையில உப்பருகையில நின்றுட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல தெருவுல ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமா பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். குரல்ல ஒரு சந்தோஷம், நடையில ஒரு மிடுக்கு. அவன்கிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல. உடனே ராஜா அதை பார்த்தார். ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார். உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்க அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார். இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க. அரண்மனைக்கு வாழ்ந்தாங்க. அவன் வரல. அரண்மனைக்கு உள்ள அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். ராஜா கிட்ட வந்து விஷயத்தை சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு. சரி, அவன் என்னதான் சொல்றான் அப்படின்னு விசாரிச்சார். இவங்க மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க. என்ன பார்க்கணும்னா, ராஜா விருப்பப்பட்டாருன்னா அவரை வேணும்னா இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதை வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க. அவருக்கு கோபம் வரல. இவ்வளவு சுதந்திர உணர்வோட இருக்கிறவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சார். உடனே கிடுகிடுன்னு இறங்கி தெருவுக்கு வந்தார். பிச்சைக்காரங்கிட்ட போனார். நீ கவலைப்படாம சந்தோஷமா பாடிக்கிட்டு போறியே, அது எப்படி முடியுது உன்னால அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு அவன், அதுக்கு இல்ல, எனக்கு அரண்மனையில எவ்வளவோ சுகபோகங்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் நிம்மதி இல்ல. இது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்துல உள்ள அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் தெரியல. உன்னை கேட்டா தெரியும்னு நினைச்சேன், அதனாலதான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனா நீ வரமாட்டேன்னுட்டியே அப்படின்னார். பிச்சைக்காரன் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையா இருக்கிறது இந்த மாளிகை தான். இதை விட்டுட்டு வெளியில வந்துட்டா நிம்மதி தேடிட்டு வந்துரும்னா. நான் அரசன், எனக்குன்னு கடமைகள் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்னார் ராஜா. ரெண்டும் ஒரே நேரத்துல கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம். உங்க சுகபோகத்துக்கு விலையாதான் உங்க நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்க, என்கிட்ட எதுவும் இல்ல, அதனால எதுவும் போயிடுமோங்கிற பயமும் இல்ல, நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னா அவன். ராஜா உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவனுக்கு பரிசா கொடுத்தாரான். அவன் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்க மாட்டேன்னு விட்டானான். இதை நீங்க எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்ல, அதே நேரத்துல அதை வாங்கிட்டேன்னா அடுத்த வினாடியிலிருந்து அதை எப்படி காப்பாத்துறதுங்கிற கவலை எனக்கு வந்து சேர்ந்துரும், அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதி போயிடும் அப்படின்னானா. சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமா பாடிக்கிட்டே போயிட்டான். நிம்மதி எங்க இருக்குங்கிறதையும் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த இடத்துக்கு தன்னால போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்படி இந்த கதைய அந்த கடற்கரையில மணலை கீறிக்கிட்டே உட்கார்ந்துருந்தார அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடிச்சோம். அவர் முகத்துல ஒரு தெளிவு தெரிஞ்சது. எங்களை நிமிர்ந்து பார்த்தார். ரொம்ப நன்றிங்க, இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டோம். இனிமே இந்த பக்கம் வந்தா உங்க கண்ணுல படாத இடமா பார்த்து உட்காரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். ராமகிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. அப்போ ஒரு ஓவியர் இருந்தாராம். அவருக்கு ஒரு ஆசை, ராமகிருஷ்ணர் படத்தை வரையணும், அதை அவர்கிட்டயே கொண்டுட்டு போய் காட்டி அபிப்பிராயம் கேட்கணும். இதுதான் அந்த ஓவியரின் ஆசை. உடனே ராமகிருஷ்ணர் படத்தை வரைஞ்சி முடிச்சார். அதை எடுத்துக்கிட்டு போனார். இவர் போன சமயம் அங்க ராமகிருஷ்ணர் சீடர்களோட உட்கார்ந்துருக்கிறார்.
விவேகானந்தர் அங்க இருக்கிறார். இந்த ஓவியர் கொண்டுகிட்டு போய் தான் வரைந்த ஓவியத்தை அவர்கிட்ட காட்டினார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஓவியத்தை ராமகிருஷ்ணர்கிட்டயே காட்டுறார். ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த படத்தை பார்த்தார். உடனே அது காலை தொட்டார். குருதேவருடைய இந்த செயல் சீடர்களுக்கு ரொம்ப வியப்பை உண்டு பண்ணிச்சு. சில பேர் மனசுக்குள்ளேயே ரொம்ப குழம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்படி பண்றாருன்னு. என்ன இது அவரோட படம், அவரே அவரோட படத்தின் காலை தொடுறார் அப்படின்னு யோசிச்சாங்க. சில பேர் ஒன்றும் புரியாம ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல சீடர்கள் மட்டும் இல்ல, சீடர் அல்லாத பல பேர் இருந்தாங்க. தன்னுடைய காலை தானே தொடர இவருடைய செயல் பற்றி என்ன நினைக்கிறது அப்படின்னு அவங்களும் குழம்பி போய் நிக்கிறாங்க. அந்த படத்தை வரைஞ்சி அவர்கிட்ட காட்டின அந்த ஓவியருக்கும் அதிர்ச்சி. இருந்தாலும் அவர் சீடர் கிடையாது. அதனால கொஞ்சம் துணிச்சலை வர வச்சுக்கிட்டு கேட்டார், என்னங்க இது? என்னால என்னுடைய கண்களையே நம்ப முடியல. இது உங்க சொந்த உருவப்படம், நீங்க உங்க சொந்த கால்களையே தொடறீங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குதே அப்படின்னார். ராமகிருஷ்ணரின் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுதான். அவர் சொன்னாராம், இது என்னோட படம்ங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இது என்னோட படம்ங்கிறதுனால நான் இதோட காலை தொடல. நீ என்னுடைய சமாதி நிலைய இந்த படத்துல படம் பிடிச்சி காட்டியிருக்கிற, அதனால அதோட காலை தொடறேன். சமாதி நிலையில யார் இருந்தாலும், அது என்னுடைய படமா இருந்தாலும் சரி அல்லது வேற யாருடைய படமா இருந்தாலும் சரி, படம் யாருதுங்கிறது முக்கியம் இல்லை. இதுல எது முக்கியம்னா அது தன்னை உணர்ந்த ஒரு உணர்நிலையின் படம். அப்படி இருக்கிறப்போ அதோட காலை நான் தொடணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஏன் சங்கடப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னாராம். இப்பதான் அங்க இருந்த சீடர்களுக்கும் மற்றவங்களுக்கும் விவரம் புரிஞ்சுதான். இதுக்கு முன்னாடி யாரும் செய்யாததை இவர் செஞ்சிருக்கிறார். ஆனா அவருடைய காரணம் ரொம்ப நியாயமானது அப்படிங்கறத உணர்ந்தாங்களாம். இதுவரைக்கும் ஆன்மீகத்துல சமாதி நிலை, அதாவது தன்னை உணர்ந்த நிலை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். இல்லறத்துல ஏற்படக்கூடிய சமாதி நிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு அம்மா டாக்டர் கிட்ட வந்து சொன்னாங்களாம், டாக்டர், என் வீட்டுக்காரருக்கு உடம்புல ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் காதுல விழாத மாதிரி உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு ஆகலாம். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், அம்மா, அது உடம்பு கோளாறு இல்ல, அது ஒரு பெரிய திறமை. ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங்சு அப்படின்னு பேரு. அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலா 4 வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார். தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவரு, கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இத பாருங்க, என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது, உடலும் கிடையாது. அதுக்கு பிறகுதான் உயிர் வந்தது, உடல் வந்தது, அந்த உருவம் வந்தது. இப்ப என்ன ஆச்சு? அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவுதானே. வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இலையுதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா? அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது. இது இயற்கை. இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகம்தான். திருவள்ளுவரும் அதைத்தான் சொல்றார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்குறதுக்கெல்லாம் நாம வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா? இன்னைக்கு தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா? அதனால இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா நாம கவலை இல்லாம வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஒன்னாவே வாழ்ந்தாங்க, ஒன்னாவே இறந்து போனாங்க. இப்ப அவங்க 2 பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்க எல்லா வசதியும் இருந்தது. ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னாரு அங்க இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது. இதுல விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்காரு தாத்தா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னாரு அவரு. பக்கத்துல ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ள சாப்பாட்டு மேஜைகள், அது மேல விதவிதமான பலகாரங்கள். சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரிச்சாராம் தாத்தா. அதுதான் சொன்னேனே, இங்க எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடலாம் அப்படின்னாரா. நீங்க சொல்றீங்க அப்படி, ஆனா நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்க கூடாது, உப்பு சேர்த்துக்க கூடாது, பாட்டி கையால எப்பவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா.
இதை பாருங்க, இங்க உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை. இங்க நீங்க ஸ்வீட்டு சாப்பிடலாம், காரம் சாப்பிடலாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்க சொர்க்கத்துல இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்துல நின்ன பாட்டியை பார்த்து கத்தினாராம், அடி பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாம கண்டதை திங்க விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்க வந்து சேர்ந்திருப்பேனே அப்படின்னாராம். நம்மள மாதிரி ஒரு ஆசாமி அவன் நம்மள மாதிரியே கற்பனை பண்ணான். அதாவது நாம தான் இந்த உலகத்துல ரொம்பவும் கஷ்டப்படுறோம், மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானா, சுவாமி, இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம், ஒத்துக்கிறேன். இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமா இருக்கிறது மாதிரி தெரியுது. அதனால நீங்க எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சா போதும். அது வேற ஒண்ணும் இல்ல, என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருகிட்டயாவது கொடுத்துருங்க, அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாத்தி கொடுத்துருங்க. ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்பர், அவ்வளவுதான். அப்படி பண்ணிவிட்டா போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானா. அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான். வானத்தில இருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏ ஜனங்களே, எல்லாரும் அவங்க கஷ்டங்களை ஒரு பையில போட்டு எடுத்துக்குங்க. அப்படி எடுத்துக்கிட்டு நேரா இந்த ஊர் எல்லையில இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இவன். உடனே என்ன பண்ணா, தன்கிட்ட இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில போட்டு எடுத்துக்கிட்டான். வீட்டை விட்டு வெளியில வந்தான். தெருவுல இறங்கி நடக்கிறான். அங்க பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பைய தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சில பேர் மூட்டையா கட்டி தலையில சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தான். இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பைய இவன் பைய விட பெருசா இருந்தது. இவன் பை தான் இருக்கிறதுலயே கொஞ்சம் சின்னதா தெரிஞ்சது. இப்ப அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான், கடவுளே, இப்ப உள்ள சூழ்நிலையை கவனிச்சா என்கிட்ட இருக்கிற பைய பரவாயில்லன்னு தோணுது. அதனால வேற பைய எதையும் மாத்த வேணாம், இதுவே பரவாயில்ல, இந்த பையோட திரும்பி வீட்டுக்கு போனா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோயில்ல அந்த குரல் மறுபடியும் கேட்டுது. எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சோகத்துல தொங்க விடுங்க, திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம். அந்த சமயத்துல இருட்டுல உங்களுக்கு வேண்டிய பைய நீங்க மாத்தி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமா பார்த்து நீங்க நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சான் அந்த குரல். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சுது, மணி அடிச்சுது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்போ பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையையே கெட்டியா பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இவனும் அப்படியே நிக்கிறான். இவன் மெதுவா பக்கத்துல நிக்கிறவங்க கிட்ட கேட்டானா, ஏன் நீங்க பைய கையிலேயே வச்சிருக்கிறீங்க, செவுத்துல மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லப்பா, நீ ஏன் கையிலேயே வச்சிருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சிருக்கிறோம். நம்ம கவலைகளை பத்தி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும். ஆனா மத்தவங்க கவலைகள் நமக்கு பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது. அதனால நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம். தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்தில இருந்து ஆரம்பிக்கணும். அதனால பழைய நண்பர்களோட வாழறது தான் மேல் அப்படின்னு ஆனான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட பைய போதும்னு வீட்டுக்கு திரும்பி வச்சானான். இது ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிற கதை. அதனால நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம். ஒரு ஊர்ல ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்தில இருந்து கடவுள் குரல் கேக்குது. இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி. அதாவது இங்க இருக்கிற ஜனங்கள்லயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும். அதனால எல்லாரும் அவங்க கவலைகளை ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு கடவுள். உடனே வரிசையா எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. எல்லார் கையிலயும் பை இருந்தது, சின்னதும் பெருசுமா. கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில எதுவும் இல்லாம வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருந்தான். கடவுள் அவங்க கிட்ட போனார். ஏன்பா, உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னு அவன். எங்க அதெல்லாம்னு கேட்டிருக்காரு கடவுள். பின்னாடி லாரியில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவன். ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அவரு பக்கத்து தேசத்து மேல படையெடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை. எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல ஒரு பெரியவர் அவரை தேடிட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ அப்படித்தான் வந்தார்.
என்ன மன்னா யோசனைன்னாரு. இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். இந்த சமயத்துல மன்னருக்கு தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும் போல இருந்தது. உடனே அங்க இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார். அந்த பணியாளர் போனார், ஒரு கோலையில தண்ணி கொண்டு வந்தார். ராஜா கிட்ட நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாயிட்ட கொண்டுட்டு போனார். அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர். ஆவலோட குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்ப அந்த பெரியவர் சொன்னார், மன்னா, இப்ப உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க, உங்களை குடிக்க விடாம தடுத்துடுது அப்படின்னா, இப்ப இந்த ஒரு கோவள தண்ணீரை என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்ப எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்துல பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர். சரி, இப்ப அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர். மன்னர் ஆவலோட அந்த தண்ணியை குடிச்சு முடிச்சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தன்னுடைய படையெடுப்பு பத்தி சொல்லிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா, இப்போ நீங்க ஒரு கோவள தண்ணீரை குடிச்சு முடிச்சுட்டீங்க. இப்ப அந்த தண்ணீர் உங்க உடம்ப விட்டு வெளியில வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுங்க, அதை வெளியேற்றுவதற்காக நீங்க எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார். மன்னர் யோசனை பண்ணார். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவையும் அதுக்கு ஈடா தர்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னார். இப்ப அந்த பெரியவர் சொன்னார், எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவள தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே, அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம். மன்னருக்கு இப்பதான் அர்த்தம் புரிஞ்சுதான். மனசுல தெளிவு உண்டாச்சு. தன் மனசுக்குள்ள உண்டான வெறிய விரட்டி அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியா ஆட்சி புரிஞ்சார். இப்படி ஒரு கதை. உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அது இப்ப எவ்வளவு மலிவா போயிட்டுது, அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆசை பேராசையா மாறுது, அப்புறம் அது வெறியா ஆகுது, அதுக்கப்புறம் பைத்தியம் முடியுது. இந்த காலத்து மனிதர்களுக்கு 2 விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக ஒரு பெரியவர் சொல்றார். ஒன்னு பணம், இன்னொன்னு அதிகாரம். இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? ஒரு சர்வாதிகார நாட்டுல 3 பேர் ஜெயில இருட்டு அறையில பேசிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். இந்த நாட்டு ராஜாவை ஆதரிச்சு நான் பிரச்சாரம் பண்ணினேன், அதனால கூட்டத்துல தகராறு வந்துட்டுது, கலவரமா போச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாராம் அவரு. சரி, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்கார். நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன், அதனால கலவரம், அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்னார். சரிப்பா, நீ எப்படி அங்க வந்த அப்படின்னு 3வது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம். இதுக்கு அந்த ஆள் மெதுவா வெளிச்சத்துக்கு நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னா. ஒரு நல்ல நகைச்சுவை எப்படி இருக்கணும்? இதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனா கலைவாணர் NS கிருஷ்ணன் கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? நகைச்சுவைங்கிறது அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கணும், அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாது, அதுதான் சிறந்த நகைச்சுவை அப்படிங்கிறார். அதுக்கு அவர் உதாரணமும் கொடுக்கிறார். ஒரு ஏரி ஓரமா 2 பசங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் பணக்கார வீட்டு பையன், இன்னொருத்தன் ஏழை. இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. வழியில் ஒரு இடத்துல ஒரு ஜோடி செருப்பு இவங்க கண்ணில் படுது. ஒரு விவசாயி அந்த செருப்பை அங்கே விட்டுட்டு பக்கத்தில் இருந்த ஏரியில கை காலை கழுவிட்டு இருக்கிறார். உடனே அந்த பணக்கார பையனுக்கு ஒரு ஐடியா. அவன் சொன்னானா, டேய், இப்போ ஒரு வேடிக்கை செய்யலாம், அந்த செருப்பு 2ஐயும் தூக்கி எட்டத்தில் வீசி எரிஞ்சிருவோம். அந்த ஆள் பார்த்துட்டு செருப்பை தேடி அல்லாடுவான், அங்கேயும் இங்கேயும் ஓடுவான், திரு திருன்னு முழிப்பான். அதை பார்த்து நாம் ரசிக்கலாம், நல்ல தமாஷா இருக்கும் அப்படின்னு இருக்கான். இப்படி சொல்லிவிட்டு அந்த செருப்புகளை தூக்கத்துக்கு போனானா. கொஞ்சம் பொறு அப்படின்னானா அந்த ஏழை பையன். ஏன்னு கேட்டிருக்கான் அவன். இப்போ அந்த ஏழை பையன் சொன்னானா, நீ சொல்றது ஒன்றும் வேடிக்கை கிடையாது, உன்னோட செருப்பு தொலைஞ்சா உன் அப்பா உடனே உனக்கு வேற செருப்பு வாங்கி கொடுத்துருவார். ஆனால் அந்த ஆளுக்கு இந்த செருப்பு தொலைஞ்சதுன்னா வேற புதுசாக வாங்கறதுக்கு வாயையும் வயத்தையும் கட்டி பணத்தை சேர்க்க வேண்டியிருக்கும். அதனால நான் ஒரு வேடிக்கை சொல்கிறேன், அது மாதிரி செய், அது இன்னமும் தமாஷா இருக்கும் அப்படின்னானா. எப்படி அது சொல்லுன்னு இருக்கான் அவன். செருப்பு 2ம் அது இருக்கிற இடத்துலயே இருக்கட்டும், உன் சட்டை பையிலிருந்து ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடு, அதை அந்த செருப்பு மேலே அதோட குதிகால் பகுதியில் வச்சுட்டு நாம் 2 பேரும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் மறைஞ்சு நின்றுக்குவோம், அப்புறம் பாரு வேடிக்கைய அப்படின்னா. அதே மாதிரி 1 ரூபா காசு செருப்பு மேலே வச்சுட்டு இவங்க 2 பேரும் மறைஞ்சு நின்றுக்கிட்டாங்க.
கொஞ்ச நேரத்தில் அந்த விவசாயி வந்தார். காலில் உள்ள மண்ணை தட்டிவிட்டு செருப்பை மாட்டுறதுக்காக போனார். அங்கிருந்த காசு கண்ணில் போட்டுட்டுது. அவருக்கு ஆச்சரியமா போச்சு. அதை கையில் எடுத்து பார்க்குறார். 4 பக்கமும் திரும்பி திரும்பி பார்க்குறார், யார் இதை வச்சிருப்பான்னு. கடைசியில் ஆகாயத்தை பார்க்குறார். ஆண்டவா, இது உன்னோட கருணை தான். நீ தான் யாரோ புண்ணியவான் மனசில் தர்மம் பண்ணுற எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிற. அந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி அந்த காசை கண்ணில் ஒத்திக்கிட்டாராம். மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஏழை பையன் இப்படி சொன்னான், பாத்தியா, உன்னை புண்ணியவான்னு வாழ்த்திவிட்டு போறார் அந்த ஆள். அவருக்கும் சந்தோஷம், அதை பார்த்து நமக்கும் சந்தோஷம். உனக்கு 1 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதனால் நமக்கு கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சி ரொம்ப உயர்வானது அப்படின்னு நானா. வேடிக்கையும் கிண்டலும் இது மாதிரி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலா இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறார் கலைவாணர். ஆனால் பாருங்க, அவருக்கே இடைஞ்சலா வர்ற விஷயங்களை கூட அவர் வேடிக்கையாக தான் எடுத்துக்கிட்டாராம். ஒரு தடவை ஒருத்தர் கலைவாணர்கிட்ட வந்து, ஐயா, என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுதாராம். உடனே அவருக்கு 100 ரூபா பணத்தை கொடுத்து, இந்தாங்க அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். இவர் மறந்துருப்பாருங்கிற நினைப்புல, அண்ணே, என் குழந்தை இறந்து போச்சுண்ணே அப்படின்னாராம். இவர் மறுபடியும் 100 ரூபாய் கொடுத்து ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சாராம். 7-8 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் 100 ரூபாய் அவர் கையில வச்சு, போன 2 தடவை தான் குழந்தை செத்து போச்சு, இந்த தடவையாவது அதை சாகாம காப்பாத்தி விடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். அதுக்கப்புறம் அந்த ஆள் வர்றதே இல்லையா. ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். கற்பனையிலேயே காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு மரத்தடியில உட்காந்துருந்தான். அவனுக்கு பசிக்கிற மாதிரி தெரிஞ்சது. உடனே கற்பனையிலேயே சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அதாவது எதிரில் இலை போட்டு சாப்பாடு போடப்பட்டிருக்கிறதாகவும் அதை இவன் சாப்பிட்றதாகவும் நினைச்சுக்கிட்டு கையை மட்டும் வாய்க்கும் தரைக்குமா அப்படியும் இப்படியும் கொண்டுகிட்டு போய் பாவனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு இவன் ஏதோ பலமான விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் தோணும். அது மாதிரியே பண்ணிட்டு இருந்தான். அந்த வழியா ஒரு சன்னியாசி வந்துகிட்டு இருந்தார். இவனை பார்த்தார். என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினைச்சாரு. கொஞ்ச நேரம் அவனையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். இவரை பார்த்ததும் அவன் இன்னமும் சுவாரஸ்யமா சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அப்பப்பா, என்ன இது, இந்த குழம்பு இவ்வளவு காரமா இருக்கு, என்னுடைய நாக்கே எரிஞ்சு போடும் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு குவளையை எடுத்து தண்ணி குடிக்கிறது மாதிரி பாவனை பண்றான். அப்பாடா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குவளையை கீழே வைக்கிறது மாதிரி ஒரு பாவனை பண்றான். சன்னியாசி பார்த்தார். என்னப்பா, சாப்பாட்டுல காரம் அதிகமோ அப்படின்னார். ஆமா சுவாமி, ஞாபகம் மறதியில் கொஞ்சம் மிளகாய் அதிகமா சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டார். அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையா உட்காந்துருந்தார். அவன் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணியை எடுத்து குடிச்சான். எல்லாம் கற்பனையிலேயே. அதுக்கப்புறம் சன்னியாசி பேச ஆரம்பிச்சார். இதை பாருப்பா, உன்னுடைய கற்பனையை நான் மெச்சுறேன். இருந்தாலும் உன் சாப்பாட்டுல ஒரு இனிப்பையும் வச்சிருக்கலாமே, ஏன் மிளகாய அளவுக்கு அதிகமா போட்டுட்டு அவஸ்தைப்படுறேன் அப்படின்னார். அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் இவர் சொன்னார், இதை பாருப்பா, இனிமேல உன்னுடைய கற்பனையும் உயர்ந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு உபதேசம் பண்ணிவிட்டு போனார். எப்பவும் உயர்வை பத்தியே சிந்திக்கணும். உயர்வு கிடைக்கலன்னா கூட அப்படி சிந்திக்கிறத நிறுத்தப்படாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து. ஊக்கம் இல்லாம உலகத்துல வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதனால உயர்வாவே சிந்திக்கணும். அது நம்மளை ஊக்கப்படுத்தும். இது பெரியோர் வாக்கு. இந்த உலகத்துல கற்பனையிலேயே வாழ்கிற சில கஞ்சர்களும் உண்டு. அதாவது 2 கஞ்சர்கள், 2 பேரும் பக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்தாங்க. பொங்கல் சமயம் ஒரு கஞ்சன் தன்னுடைய மகனை கூப்பிட்டான். இதோ பாருப்பா, பக்கத்து ஊர்ல என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பொங்கல் பரிசு ஏதாவது கொடுக்கணும். நான் ஒரு 4 ஆட்டுக்குட்டியை தரேன், நீ கொண்டுகிட்டு போய் கொடுத்துட்டு வந்து விடுறியா அப்படின்னு கேட்டான். சரி, நான் புள்ள ஒரு பைய கையில் எடுத்துக்கோன்னா. அவன் எடுத்துக்கிட்டான். இந்த ஆட்டுக்குட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 அப்படின்னு எண்ணிக்கிட்டே வெறும் சைகையாலேயே ஆட்டுக்குட்டியை பிடிச்சி போடுறது மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கிறான். அவன் பிள்ளையும் அது ரொம்ப அக்கறையா வாங்கிக்கிறது மாதிரி வாங்கிக்கிட்டு அந்த பைய தூக்கிக்கிட்டு அடுத்த ஊருக்கு போறான். இவன் அங்க போய் சேர்ந்த நேரத்துல அந்த கஞ்சன் ஊர்ல இல்ல, எங்கேயோ வெளியில போயிருக்கிறான். அவனோட புள்ள மட்டும்தான் வீட்டுல இருந்தான். இவன் அவன்கிட்ட, இதை பாரு, எங்க அப்பா உங்க அப்பாவுக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு, பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பாவனையிலேயே ஒவ்வொன்னா எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டான். அவனும் வாங்கிட்டான் வாங்குறது மாதிரி. அப்புறம் சொன்னான்,
சரிப்பா, நானும் பதிலுக்கு ஏதாவது ஒன்றுகிட்ட கொடுக்கணும் இல்லையா, அதனால அந்த பைய புடி, ஒரு 10 எலுமிச்சம்பழம் தரேன், பதிலுக்கு அதை நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கையாலேயே ஒவ்வொன்றா எடுத்து போடுறது மாதிரி பாவனை பண்ணிவிட்டான். அவனும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில போயிருந்த அப்பங்காரன் திரும்பி வந்தான். உள்ள சொன்னான், அப்பா, உன்னோட நண்பர் அவருடைய மகன் மூலமா உனக்கு 6 ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருந்தார், நானும் பதிலுக்கு ஒரு 10 எலுமிச்சம்பழம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னா. எப்படிடா கொடுத்தேன்னு கேட்டார் அப்பா. இப்படிதான் கொடுத்தேன்னு சொல்லி சைகையிலேயே காட்டினான். இதை பார்த்ததும் அப்பங்காரனுக்கு பயங்கரமா கோபம் வந்துட்டுது. பலார்னு அரைஞ்சுட்டான் பையனு. ஏன்பா அரைஞ்ச? 10 எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டேனே அப்படிங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டான். அது கூட பரவாயில்ல, நீ காட்டுற சைகையை பார்த்தா ஆரஞ்சு பழம் சைஸுக்கு இருக்குதே, அவ்வளவு பெருசா ஏன் கொடுத்த? அதுதான் எனக்கு கோபம் அப்படி. ஒரு ரயில் போய்கிட்டு இருக்கு. அதுல ஒரு பெரியவர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறார். எதிரில் ஒரு பெரிய அதிகாரி, IAS ஆபீசர் உட்கார்ந்து இருக்கிறார். 2 பேருக்கும் முன்ன பின்ன அறிமுகம் இல்லை. அவர் வேற யாரோ, இவர் வேற யாரோ. ஒரே ரயில்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எதிர்த்த இருக்கையில ஏதோ ஒரு நகரத்துல வண்டி நின்னுது. 2 பேரும் கீழே இறங்கினாங்க. பெரியவர் ஒரு ட்ரங்க் பெட்டியோட கீழே இறங்கினார். அந்த அதிகாரி கையில ஒரு சின்ன பெட்டி. அவர் அந்த சின்ன பெட்டியை கீழே வச்சுட்டு கூலி கூலின்னு கத்திக்கிட்டு இருந்தார். இந்த பெரியவர் பார்த்தார். ஐயா, இந்த பெட்டி மட்டும்தானா, இல்ல இன்னும் ஏதாவது இருக்குதா அப்படின்னு விசாரிச்சார். இப்ப அதிகாரி சொன்னாரு, இல்லைங்க, இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு என்னத்துக்காக கூலி ஆள், நானே எடுத்துக்கிட்டு வரேனே, வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை இந்த பெரியவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. எடுத்ததும் 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. இப்ப பெரியவர் சொன்னார், இப்ப உள்ள நாகரிகம் எப்படி இருக்குன்னா, சுமை 1/4 பணம், சும கூலி 3/4 பணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பணத்தை வீணாக்கிறதோட இது கௌரவம்னு வேற நினைக்கிறாங்க அப்படின்னார். அவர் சொல்றது சரிதான். 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சுமைய 30 ரூபா கொடுத்து தூக்கிட்டு போவோம். நாமே அதை தூக்கினா நமக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைப்போம். இதுதான் நம்ம நிலைமை. ஆனா அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க எங்க போகணுமோ அது வரைக்கும் நானே இதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னார். அந்த அதிகாரி பக்கத்துல உள்ள ஒரு ஹோட்டல் வரைக்கும் போனார். பெரியவரும் அங்க கொண்டுட்டு போய் பெட்டியை வச்சார். உடனே அந்த பெரிய அதிகாரி அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக பர்ஸ் எடுத்தார். உடனே இவரு, ஐயா, எனக்கு கூலி எதுவும் வேணாம், உங்களுக்கு சேவை செய்யறது என்னுடைய கடமை, நான் இந்த சேவையை செய்தது பணத்துக்காக இல்ல, அன்புக்காக அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அவர் நன்றினார். 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இது முடிஞ்சது. அன்னைக்கு சாயந்தரம் அங்க ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. இந்த அதிகாரியும் அந்த கூட்டத்துக்கு போறார். மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகம். அதனால இந்த அதிகாரியும் ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டார். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த முக்கிய விருந்தினர் பேசுறதுக்காக வரார் மேடைக்கு. மேடையில இருந்த பெரியவங்க எல்லாம் எழுந்திருச்சு நின்று அவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்யறாங்க. எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்தாரு அதிகாரி. அவரு இதை கவனிச்சார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அதிர்ச்சி. ஏன்னா அங்க பேச வந்த முக்கிய விருந்தினர் வேற யாரும் இல்ல, இன்னைக்கு காலையில இவர் பெட்டியை தூக்கிட்டு வந்தாரு பெரியவர், அவர் தான். சரி, அந்த பெரியவர் யார் தெரியுமா? அவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். கூட்டம் முடிஞ்சது. அதிகாரி அவரை தேடி ஓடினார். அவர் கைகளை பிடிச்சுக்கிட்டார். ஐயா, என்ன மன்னிச்சுருங்க அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், அகங்காரம்ங்கிற கெட்ட புத்தி தான் உண்மைய கண்கள்ல இருந்து மறைக்குது. அகங்காரம் தான் மனுஷனை அழிக்குது. நீங்க ரொம்ப பெரிய மனிதர், இருந்தாலும் மனித தன்மையோட நடந்துக்கிறீங்க. இந்த அன்பு, தயவு, பொறுமை இதெல்லாம் இல்லைன்னா மனிதனாக இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரி போனாராம். மனிதத்தன்மைன்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பெரியவர் ஒரு உதாரணம். இப்பெல்லாம் அப்படியா இருக்கிறாங்க? ஒரு பெரியவர் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறார். ஒரு இளைஞன் ஓடி வந்தான். கொடுங்க சார், நான் தூக்கிட்டு வரேன்னா. கொடுத்தார். வாங்கி தலையில வச்சுக்கிட்டான். அப்புறம் சொன்னான், அடுத்தவங்க சிரமப்படப்படாதுங்கிறது என்னுடைய கொள்கை அப்படின்னா. அது நல்லதுதான் அவரு. கடைசியில பெட்டியை கொடுத்தான். வாங்கிட்டு பர்ஸை திறந்தார் பணம் கொடுக்கறதுக்காக. வேணாங்க அப்படின்னு விட்டான் அந்த இளைஞன். ஏன்னார்,
நான் சொன்னேன் அடுத்தவங்க சிரமப்படக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கைன்னு. அதனால உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வரும்பொழுது நானே உங்க பர்ஸை எடுத்து வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி உங்க பாக்கெட்லயே போட்டுட்டேன் அப்படின்னா. இப்படி இருக்குது இந்த காலம். அதனால வாழ்க்கையில அன்பு, தயவு, பொறுமை இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். ஜப்பான்ல உள்ள ஒரு புத்த விகாரை, அங்க ஒரு வயசான பௌத்த குரு தங்கியிருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி கடுமையான குளிர், அவரால் தாங்க முடியல. பார்த்தார், மரத்துல செஞ்ச புத்த சிற்பங்கள் அங்க நிறைய இருந்தது. அதுல ஒன்ன எடுத்து அதுக்கு தீ மூட்டி அந்த நெருப்புல குளிர் காஞ்சிட்டு இருக்கிறார். மர சிற்பம் தீ வச்சதும் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த புத்த விகாரையின் குருக்கள் வெளியில ஓடி வந்தார். இவர் ஆனந்தமா குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அவரால் பொறுத்துக்க முடியல. தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெரியவரை இங்க தங்க அனுமதிச்சதே அவரு தான். இவர் இப்படி பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டே அவரை கோபமா பார்த்தார். ஏன் இப்படி கோபமா பாக்குறீங்க, இப்படி வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு இவர். அவருக்கு இன்னமும் கோபம் வந்துட்டுது. எங்கள் கடவுளை வந்து எரிச்சுட்டீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாராம். அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த சாம்பலை கிளறினார் இவர். என்ன செய்யறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர். நான் எலும்புகளை தேடுறேன்னாராம். நீங்க ஒரு பைத்தியம், இது ஒரு மர சிற்பம், இதுல எலும்புகள் கிடையாது அப்படின்னாராம். அவருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே வெளியில போங்கன்னு கத்தியிருக்காரு. வெளியில தள்ளி கதவையும் சாத்தி விட்டாராம். மறுநாள் காலையில கதவை திறந்து பார்த்தா அந்த வயசான பெரியவர் ஒரு மைல்கல் மேல சில காட்டு பூக்களை வச்சு புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு சந்தேகமா போட்டுது. கிட்ட போனார். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். இது என்னுடைய காலை நேர பிரார்த்தனைனாராம். நிஜமாவே நீங்க ஒரு பைத்தியமா தான் இருக்கணும், ஏன்னா அது ஒரு மைல்கல் அப்படின்னாராம். இப்ப அந்த பெரியவர் சொன்னாராம், நீங்க ஒரு மரத்தை புத்தரா நினைக்கும் பொழுது நான் ஏன் ஒரு மைல்கல்ல புத்தரா நினைக்கக்கூடாது? நான் வந்து புத்தரை எரிக்கலாம், ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன். அந்த சிற்பம் வந்து மரத்தால் ஆனதுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு மைல்கல்ல தொழலாம், ஏன்னா அது எனது பூக்களை தாங்குது. நான் இந்த மைல்கல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கிற புத்தரை பார்க்கிறேன். யாராவது ஒரு சிற்பி இதை சிலையாக்குனாதான் நீங்க புத்தரை பார்க்க முடியும். அன்னைக்கு ரொம்ப குளிரா இருந்தது. நான் எனக்குள்ள இருக்கிற புத்தரையும் பாதுகாக்கணும். உள்ளே இருக்கிற புத்தரை காப்பாத்துறதுக்காக வெளியில உள்ள புத்தரை எரிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது அவருடைய போதனையிலேயே இருக்கு. உனக்குள் ஜோதியாக இரு அப்படிங்கிறது அவருடைய போதனை. என்னுடைய புத்தர் வந்து குளிர்ல நடுங்கிட்டு இருந்தார். அந்த மர சிற்பங்கள் வெயில் மழையில உணர்ச்சி இல்லாம இருந்தது, அதனால அப்படி பண்ணினேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஒரு மர புத்தரை எரிச்சதுக்காக உயிருள்ள புத்தரை வெளியில தள்ளி கதவை சாத்தினீங்க அப்படின்னாரா அந்த பெரியவர். உண்மையான பக்திங்கிறது இதுதான். அதாவது உனக்குள் ஜோதியாக இரு அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி தனக்குள் ஜோதியாக இருக்கிற இந்த காலத்து ஆசாமிகள் நிறைய பேர் உண்டு. எப்பவும் போதையிலேயே இருக்கிறவங்க. ஒரு நாள் நடு ராத்திரி ஒரு மது கடையில ஒரு ஆள் அங்குள்ள சிப்பந்திகள் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறான். மறுபடியும் இந்த கடை எப்போ திறப்பாங்கன்னு கேட்டானா. நாளைக்கு காலையில 8 மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு நானா அங்க இருந்த ஆள். அவன் திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. அதான் சொல்றேன் ஐயா, நாளைக்கு காலையில வா அப்படின்னாங்களாம். அதுக்கு இவன், நான் வர்றதுக்காக கேட்கலையா, நேத்திக்கு வந்தவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன், வெளியில போறதுக்காக கேட்டேன் அப்படின்னானா. எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான் சார் அப்படின்னாரு ஒருத்தர். அது என்னன்னு கேட்டேன். ஆசைகளை ஒழிச்சுடணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னார். இப்படி ஆசைகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கறதையே ஒரு ஆசையா கொள்றது அபத்தம் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். இது மாதிரி ஆசைகளை வந்து ஒழிக்க ஆசைப்பட்டா அந்த நோக்கம் நிறைவேறாதான். அந்த முயற்சியால புதுசா சில துன்பங்கள் தான் வந்து சேருமா. அதுல புதுசா ஒரு ஆசை வந்து தலை தூக்கும் அப்படிங்கிறார் அவர். ஆசைகளை வந்து தானா விழ வச்சுடலாம். அதுக்கு வழி என்ன தெரியுமா? எந்த ஒரு ஆசையையுமே பூரணமா நிறைவேற்றிக் கொள்ள முடியாதுங்கிறத உணரணும். அதை உணர்ந்தா ஆசைகள் தானா விழுந்துரும். அதை விட்டுட்டு ஆசைகளை விட்டுடணுங்கிறதையே ஒரு ஆசையா வச்சுக்கிட்டு அதுக்காக கடுமையா முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு நான் ஆசைகளை விட்டுட்டு ஞானோதயம் அடையறதுக்கு கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எந்த காலத்திலயும் ஞானோதயம் வரப்போறது இல்லை. அதுக்கு பதிலா துன்பம் தான் வந்து சேரும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. எந்த ஒரு ஆசையையும் பூரணமா நிறைவேற்றிக் கொள்ள முடியாது அப்படிங்கறத உணரணும். ஒரு ராஜா, அவர் மனசுல அமைதி இல்லை, எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார். இந்த துன்பத்தை போக்குறதுக்கு பல வழிகள்ல என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தார், ஒன்னும் சரியா வரல. கடைசியா ஒரு காரியம் பண்ணார்.
அதாவது ஒரு வேதாந்தியை தேடிட்டு போனார். அவரை பார்த்து கேட்டார், ஐயா, என்னுடைய துன்பங்கள்ல இருந்து நான் விடுபடணும், அதுக்கு சுலபமா ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அதுக்கு அந்த வேதாந்தி சொன்னார், அதுக்கு ஒரு வழி சொல்றேன், அது மாதிரி செய். அதாவது உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள போதுங்கிற மனசோட வாழுற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு அவனுடைய சட்டையை வாங்கி நீ போட்டுக்கணும். அப்படி போட்டுக்கிட்டா உன்னுடைய துன்பம் தீர்ந்துரும் அப்படின்னார். உடனே ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அரண்மனையில இருந்த அத்தனை பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கமா அனுப்புனார், தேட சொன்னார். போதுங்கிற மனசுடைய ஒருத்தனை கண்டுபிடிச்சி கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னார். எங்கெங்கயோ தேடி கடைசியா ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க. அவன் போதுங்கிற மனசோட இருக்கிறவன் தான். ஆனா அவன்கிட்ட சட்டை எதுவும் இல்லை. இடையில கட்டியிருக்கிற துண்டே போதுங்கிற மனசோட அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். சட்டை இருந்தாவில் ராஜா வாங்கி மாட்டிக்க முடியும். அந்த வேதாந்தி ஏன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கான அர்த்தம் இப்பதான் ராஜாவுக்கு புரிஞ்சுதான். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஞான மார்க்கத்தை தேடிடுறவனுக்கான உள்ள தகவல். இப்போ இன்னைக்கு இளைஞர்கள் இதை கேட்டுட்டு நமக்கு ஆசையே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நம்முடைய முயற்சிக்கு ஆசை தான் தூண்டுகோ. அதனால இந்த ஆசையையும் அந்த ஆசையையும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஆனா ஒண்ணு, பேராசை நமக்கு தேவையில்லை. நாம படுற ஆசையிலேயும் ஒரு நியாயம் இருக்கணும். ஏன்னா நம்மள சில பேர், நீங்க தான் சார் சொன்னீங்க, அதனாலதான் ஆசைப்பட்டேன், அரைதான் கிடைச்சது மிச்சம் அப்படிம்பாங்க கன்னத்தை தடவிக்கிட்டே. அதனால இப்பெல்லாம் எந்த தகவலை சொன்னாலும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்குது. ஒரு ஆளு ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப பேராசை, நிறைய பணம் சேர்க்கணும்னு. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு உடம்பு ரொம்ப சுகம் இல்லாம போயிட்டுது. இனிமே பிழைக்கிறது கஷ்டங்கிற நிலைமை. மரணப்படுகையில இருக்கிறான். சொந்தக்காரங்கள்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவன் மெதுவா கண்ணை திறந்து பாக்குறான். என் வீட்டுக்காரி எங்கன்னா, இதோ இருக்கேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. பசங்கள்லாம் எங்கேங்கிறான். இதோ பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கிறோங்கிறாங்க. பொண்ணுங்க எங்கேங்கிறான். எல்லாம் இங்கதான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் இங்கதான் பக்கத்துல தான் இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க எல்லாம். அவன் மெதுவா கஷ்டப்பட்டு வாயை திறந்து, அட பாவிங்களா, எல்லாரும் இங்க இருந்தா அங்க கடையை யாரு கவனிக்கிறது அப்படின்னானா. இயேசுநாதர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், இயேசுவே என்னை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் அப்படின்னு. அவர் தன்னுடைய இரு கைகளையும் அகல விரித்து இவ்வளவு என்று சொல்லி சிலுவையில் உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நேசிப்புக்கு எல்லை கிடையாது, அதே போல மன்னிப்புக்கும் எல்லை கிடையாது. இது இயேசுநாதர் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். இயேசுனுடைய சீடர்கள்ல ஒருத்தன் பீட்டர், அவன் ஒரு நாள் இயேசுநாதர்கிட்ட கேட்டிருக்கான், இயேசுவே, நான் என்னுடைய தம்பி கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய சகோதரன் கூட. அவனை நான் எத்தனை தடவை மன்னிக்கிறது? ஏற்கனவே 7 தடவை அவனை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ இயேசு சொன்னாராம், மன்னிக்கிறதுக்கு எத்தனை தடவைங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. எத்தனை தடவை உன்னுடைய சகோதரன் உன்னை கோபப்படுத்துகிறானோ அத்தனை தடவை நீ மன்னிக்கிறதுக்கும் தயாரா இருக்கணும், அதுதான் அப்படின்னு சொன்னாராம். அப்ப இவனுக்கு ஒன்றும் புரியல. இது என்ன, அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான், நாம மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறதா அப்படிங்கிறது மாதிரி குழப்பமா இருந்திருக்கிறான். அப்போ இயேசுநாதர் தன்னுடைய சீடன் பீட்டர் கிட்ட ஒரு கதை சொன்னாராம். அந்த கதை இன்றைக்கு நாம எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கதை. அதாவது மன்னிப்பை விரும்புகிறவர்கள் மன்னிக்கவும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய தத்துவம். அந்த இயேசுநாதர் சொன்ன கதை என்னன்னா, ஒரு மன்னர் இருந்தார். அவர் ஒரு நாள் அரண்மனையில் உட்காந்து கணக்கு வழக்குகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். நம்ம அரண்மனையிலிருந்து யார் யார் அரசாங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க, யார் யார் திருப்பி செலுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போதான் புரிஞ்சுது, அந்த அரண்மனையில் வேலை செய்கிற ஒருத்தனே அரசாங்க கடன் ஒரு வாங்கியிருக்கிறான். எவ்வளவு? 10,000 பொற்காசுகள் வாங்கியிருக்கான் கடன். இந்த 10,000 பொற்காசுகளை திருப்பி செலுத்தலை அரசாங்கத்துக்கு. இது மன்னர் கவனத்துக்கு வந்தது. உடனே நம்ம அரண்மனையில் இருக்கிறவனே அரசு கடன் வாங்கி திருப்பி செலுத்தாம இருக்கான், அவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாங்களாம். விசாரிச்சிருக்கிறாங்க, என்னப்பா நீ எவ்வளவு ஒன்று? ஆமாங்க, 10,000 பொற்காசுகள் வாங்கியிருக்கிறேன், இன்னும் திருப்பி கட்டலைன்றான். உடனே அவர் மன்னர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம சட்டத்திட்டப்படி நீ உடனே பணத்தை திருப்பி கட்டிடு. அப்படி உன்னால கட்ட முடியலன்னா உன்னுடைய வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் வித்து அந்த பணத்தை அரசு கருவூலத்தில் சேர்த்துக்கிறதுக்கு நானே ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த மன்னர் சொன்னாராம். இவன் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டான். அப்படியே பொத்துன்னு காலில் விழுந்தானா. மன்னா, என்னை மன்னிச்சுங்க, என்னால் முடியல, எனக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு இருக்கான். உடனே அவர் எழுந்திருச்சு, சரி நீ மன்னிப்பு கேட்டுட்ட, அதனால உன்னை மன்னிக்கிறேன், நீ பணம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் அவனை விட்டுட்டாராம். பணத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டார், நீ திருப்பி கட்ட வேண்டான்னு. இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால ரொம்ப உல்லாசமா வந்துட்டு இருக்கிறான். தெருவில் வந்துகிட்டு இருக்கிறப்ப இவங்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தன் எதுக்கு வந்துகிட்டு இருக்கான்.
அவன் இவங்கிட்ட ஒரு 100 பொற்காசுகள் கடன் வாங்கியிருக்கான். அவன் வந்தான், இவன் போய் அவன் சாட்டையை பிடிச்சிக்கிட்டான், நீ எப்படா என் கடனை திருப்பி கொடுக்க போறேன்னு. அவன் இப்போ முடியல, கொஞ்சம் பொறுத்துக்கா, அப்புறம் தாரேன் இருக்கான். அதெல்லாம் முடியாது, நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு இவன் புடிவமா சொல்றான். இப்ப நிலைமையை பாருங்க, இவன் ஏற்கனவே இவன் 10,000 பொற்காசுகள் அரசாங்கத்துல கடன் வாங்கினா அதுக்கு மன்னிச்சு விட்டுட்டார் இவனை. ஆனா இவன் இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்ல. இவங்கிட்ட கடன் வாங்கின இன்னொருத்தன் 10 பொற்காசுகள், அவனை மன்னிக்க தயாரா இல்ல. அவனை கொண்டு போய் நீதிமன்றத்துல கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துட்டான். நீதிபதி என்ன சொன்னாரு, அந்த இவன் வாங்கின பொற்காசுகளை திருப்பி கட்டுற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணுங்கிறது தீர்ப்பு. ஆனா உடனே அரசர் காதுல விழுந்தது. சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு போனானே ஒருத்தன், அவன் இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்லை, அவனை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சுட்டான் அப்படின்னு. உடனே மன்னர் பார்த்தார், இவனை மறுபடியும் கூப்பிட்டு வர சொன்னார். தபாரப்பா, நான் உன்னை மன்னிச்சு விட்டேன், ஆனா நீ இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்லை, அதனால என்னுடைய தீர்ப்பையும் மாத்துறேன், நீயும் அரசு கடன் தீர்ற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டாராம். இப்படி ஒரு கதையை இயேசுநாதர் தன்னுடைய சீடருக்கு சொன்னதாக ஒரு வரலாறு. அது என்ன, அதுல இருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, நாம மன்னிக்கப்படணும்னு நாம விரும்புறோம்னா நாம இன்னொருத்தரை மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அதனால நாம இன்னொருத்தரை யாரையும் மன்னிக்க மாட்டோம், ஆனா என்ன இன்னொருத்தர் மன்னிக்கணும் அப்படிங்கறது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம இப்ப இது தப்பா புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பாவம் மன்னிப்புங்கிறதுலாம் எதுக்குன்னா, அதாவது மறுபடியும் பாவம் செய்யாம இருக்கிறதுக்காக தான். அதான் மன்னிக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் பாவம் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. அதான் ஒருத்தர் கேட்டாராம், பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், நான் முதல்ல பாவம் செய்யணும், அப்பதானே மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு நானா. இப்படிப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு உலகத்துல அதிகமா இருக்கிறாங்க. அதனால இந்த மன்னிப்பின் மகத்துவம்ங்கிறது இயேசுநாதர்ட்ட இருந்து தான் நாம புரிஞ்சுக்கணும். அந்த இயேசு சொன்ன அந்த மன்னிக்கிற மனோபாவம் இருந்தால் இன்னைக்கு உலகம் பூராவும் அமைதி பூங்காவாக இருக்கும். அதுல ஒன்றும் ஆச்சரியமே இல்லை, அதுல ஒன்றும் சந்தேகமும் இல்லை. அதனால மன்னிக்கிற மனோபாவத்தை நாம எல்லாரும் நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம இன்றைக்கு எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. ஒரு வயசான அம்மா பெருவழியா போயிட்டு இருந்தாங்க. அவங்க கையில என்னத்தையோ வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் மெதுவா அவங்க கிட்ட போய் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு எட்டி பார்த்தா அவங்க கையில 4 பல்லு இருந்துதான். இவன் ஆச்சரியமா அந்த அம்மாவை பார்த்தான். ஏம்மா, உனக்கு என்ன பைத்தியமா, ஏது இந்த பல்லு, இதை என்னத்துக்காக கையில வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த அம்மா விவரம் சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். இதை பாருப்பா, எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை ரொம்ப செல்லமா வளர்த்தேன். அவனை தரையிலேயே நடக்க விடுறதில்ல, எப்பவும் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன். அவன் நல்லா பெரியவனாகி பள்ளிக்கூடம் போறப்ப கூட அவன் புஸ்தக மூட்டையை நான் தான் சுமந்துக்கிட்டு போவேன். பார்க்குறவங்க கூட கேலி பண்ணுவாங்க, ஏம்மா படிக்க போறது நீயா உன் பிள்ளையான்னு கேட்பாங்க. அவன் இன்னைக்கு எவ்வளவோ பெரிய மனுஷன் ஆயிட்டான், வெளிநாட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான். சமீபத்தில் இங்கே வந்துட்டு போனான். ஒரு நாள் ஏதோ கோபத்தில் என்ன அரைஞ்சுட்டான். அப்போ இந்த 4 பல்லும் கீழே விழுந்துட்டுது. இன்னமும் கூட விழுந்திருக்கும், ஆனால் பல்லு தான் இல்லை. என் புள்ள அரைஞ்சதுனால விழுந்த பல்லு இல்லையா அது, அதனால இதை எப்பவும் என் கையிலேயே வச்சுக்கிட்டு ஆசையோட பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவன் தான் வெளிநாட்டுக்கு போட்டான், அவனை பார்க்க முடியாத ஏக்கத்தை நான் இந்த பல்லை பார்த்து போக்கிக்கிறேன் அப்படின்னு நாங்களாம் அந்த அம்மா. இந்த கதை எதுக்காகன்னா, தாய் அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாயை மறந்து விடுறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில், அவங்க காதல விழணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், தாயை மதிக்க தெரிஞ்சவங்க தான் இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. வேணும்னா விசாரித்து பார்த்துக்குங்க. இன்னொரு அம்மா இருந்தாங்க, அவங்க தினமும் ஒரு கோயிலுக்கு வருவாங்க. சாமியை பார்த்து, கடவுளே நான் இறந்து போனால் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்களாம். எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. இந்த அம்மா தினம் நான் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அங்கிருந்த அர்ச்சகருக்கு இது சந்தேகம். ஒரு நாள் அதை நேரடியாகவே அவங்க கிட்ட கேட்டுட்டார். அதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாங்களாம், ஐயா, எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. கோயில் குளம் எல்லாம் சுற்றி வந்தேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. அவனை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா, அவன் ரொம்ப மோசமாயிட்டான். கெட்ட பழக்க வழக்கம்லாம் கற்றுக்கிட்டான். அவன் இறந்து போனால் நிச்சயம் அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு கெட்டவன் அவன். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், எனக்கு தெரியும். இவனுக்காக நரகத்தில் கூட யாரும் தயவு காட்ட மாட்டாங்க, தாட்சண்யம் காட்ட மாட்டாங்க. அதனால் இவனுக்கு முந்தி நான் இறந்து நரகத்துக்கு போயிட்டா அங்கே இவனை கவனிச்சிக்கலாமே, இவனுக்கு பணிவிடை செய்யலாமேன்னு பார்க்குறேன் அப்படின்னு நாங்களாம்.
அதனால தான் நான் நரகத்துக்கு போகணும்னு தினம் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்கலங்கி அந்த அம்மா சொன்னாங்களாம். அதுதான் தாய் உள்ளம்ங்கிறது. தாயின் பெருமையை சரியாக உணர்ந்துட்டா அவங்களுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வராது. இது ஏதோ உபதேசத்துக்காக சொல்கிற வார்த்தை இல்லை, உண்மையான வார்த்தை. இந்த விவரத்தையெல்லாம் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் கொஞ்ச நாள் கழித்து என்னை தேடி வந்தார். அவர் கையிலேயே 4 பல்லு வச்சுருந்தார். என்னங்க ஆச்சு, ஏதுங்க அந்த பல்லு அப்படின்னு விசாரித்தோம். உங்கள் உபதேசத்தை கேட்டுவிட்டு இந்த உலகத்தில் எல்லாரையும் தாயாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அம்மாவை கடத்தரில் பார்த்து தாயேன்னு கூப்பிட்டேன். அவங்க உடனே பலார்னு என்னை அரைஞ்சிட்டாங்க. பல்லு விழுந்துட்டுது. அதை தான் பொறுக்கி எடுத்துக்கிட்டு நேராக உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னார். தாயேன்னு தானே கூப்பிட்டீங்க, அதுக்கு ஏன் அரைஞ்சாங்க அப்படின்னு கேட்டோம். நான் தாயேன்னு கூப்பிட்டது அவங்க காதில் நாயேன்னு விழுந்துட்டு தான், அதுதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னார். ஊருக்கு வெளியில் அமைதியான ஒரு இடம், அங்கே ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு சாமியார். அவர் தினமும் நல்ல போதனைகள்லாம் செய்வார். பல பேர் போய் அங்கேயே சில நாள் தங்கி இருந்து அவர் சொல்கிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றது வழக்கம். ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போகிறதுக்காக 3 வெளியூர் தம்பதிகள் வந்தாங்களாம். அந்த மடத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு தங்கி இருந்து அவங்களுடைய போதனைகளை கேட்டுக்கிட்டு போகணுங்கிறது அவங்க நோக்கம். காலையில் குளிச்சுட்டு பூஜையில் உட்காந்தார் அந்த சுவாமி. இவங்களும் குளிச்சுட்டு அந்த பூஜையை பார்க்கறதுக்காக அவர் முன்னாடி உட்காந்தாங்க. பூஜை ஆரம்பமாச்சு. சம்பிரதாயப்படி அது ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு நல்ல பசி இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை எப்படி வெளியில் காட்டிக்கிறது? பேசாமல் இருந்தாங்க. அந்த சுவாமி பூஜையை முடித்தார். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார். பேச்சு அருமையாக தான் இருந்தது, அமிர்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற வயிற்று பசி அது சரியாக கவனிக்க விடலை. அந்த சுவாமியே இதை கவனிச்சதா தெரியல. இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், உள்ளே சாப்பாடு தயாராகிட்டு இருக்கும் போல இருக்கு, இந்த பேச்சு முடிஞ்சது நம்மளை உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் சுவாமி இதை பற்றி எதுவுமே பேசலை, கண்டுக்கலை. ஒரு அம்மாவால் அதுக்கு மேலே சும்மா இருக்க முடியுமா? முடியல. சாப்பாட்டை கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லி மெதுவாக ஆரம்பித்தாங்க. கவனிக்கலாமே அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போனார் சுவாமி. இவங்க ரொம்ப அவசரமாக எழுந்திருச்சு உள்ளே ஓடினாங்க. அங்கே ஒரு மேஜை மேலே ஒரு கிண்ணம் மூடி இருந்தது. இதுதான் சாப்பாட்டு மேஜை போல இருக்கு, இங்கே சாப்பாடு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. உடனே போய் சுற்றி உக்காந்துக்கிட்டாங்க. சுவாமி அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்தார். அவங்க அதை வாங்கி மூடியை திறந்து பார்க்குறாங்க. உள்ளே ஒரு சாவி இருக்குது. சரிதான், இது சமையலறை சாவி போல இருக்கு, அங்கே போய் அதை திறந்து சாப்பாட்டை நாமே எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சாங்க. சாவி இருக்கு இல்லையா, வாங்க பூட்டு நிறையா காட்டுறேன் அப்படின்னு சுவாமி அவங்கள அழைச்சிட்டு போனார், காட்டினார். இவங்க அந்த அறையை ரொம்ப ஆவலோடு திறந்தாங்க. உள்ளே பார்த்தா அங்கே அரிசி, பருப்பு, விதவிதமான காய்கறி எல்லாம் இருக்குது. சமையலுக்கு வேண்டிய மிளகாய், எண்ணெய், பால், தயிர், நெய் இப்படி எல்லாமே இருக்குது. அடுப்பு, விறகு, நெருப்பு போட்டி அது கூட அங்கே இருக்குது. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போனால் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை பார்த்ததும் ரொம்ப சோர்ந்து போட்டாங்க அவங்க. சுவாமி, என்ன இது சாப்பாடு இல்லையா அப்படின்னாங்க. அதுதான் சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாம் இங்கே இருக்குதே, அடுப்பு மூட்டி நீங்கள் தான் அவங்கவுங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சமைச்சிக்கணும். இந்த சன்னியாசிக்கு எப்படி சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்டார் சுவாமி. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னாங்க. நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன். இது வரைக்கும் நான் எவ்வளவோ தத்துவம்லாம் எடுத்து சொன்னேன். எல்லாத்தையும் விட இதுதான் அனுபவபூர்வமான தத்துவம். ஆண்டவன் நமக்கு நல்ல மனசை கொடுத்துருக்குறான், நல்ல வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான், அதையெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய மூளையையும் சிந்தனையையும் கொடுத்துருக்குறான். அதனால் அடுப்பை தான் நீங்கள் மூட்டணும், அடுப்பை நீங்கள் தான் மூட்டணும், உங்களுக்கு உகந்ததை நீங்கள் தான் சமைச்சு ருசித்து அனுபவிக்கணும். ஆண்டவனே அதை செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னாராம் அந்த சுவாமி. நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை பெறறதுக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும். அதுக்குரிய சூழ்நிலையைத்தான் ஆண்டவன் கொடுப்பானே தவிர அதை விளக்கறதுக்காக தான் அந்த சுவாமி அப்படி செஞ்சு காட்டியிருக்கிறார். இது ஒரு பெரியவர் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த 3 தம்பதிகளும் தெளிவடைஞ்சுட்டாங்களாம். நாம் தெளிவடைகிறது எப்போங்கிறது தான் தெரியல அப்படின்னு பல பேர் இதை கேட்டுட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கதையை நம்முடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அந்த நண்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், ஆனால் நான் அதை விட ஒரு படி மேலே சார். எனக்கெல்லாம் அரிசி, பருப்பு இருக்கிற ரூம் எதுன்னு கையை காட்டிட்டா போதும், உடனே கிண்ணத்துலேருந்து சாவியை எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை எனக்கு. அப்புறம் எப்படி ரூமை திறந்துருவீங்க அப்படின்னு கேட்டேன். பூட்டை உடைச்சி திறந்துருவேன், அதுதான் எனக்கு பழக்கம் அப்படிங்கிறார். செய்ய வேண்டியவற்றையும் விலக்க வேண்டியவற்றையும் சொல்லுகிற 2ஆம் பாடல். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ,
பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலர் இட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: இந்த உலகத்தில் வாழும் பேறு பெற்றவர்களே, நாம் நமது இந்த பாவை நோன்புக்கென கைக்கொள்ளும் முறைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். திருப்பார்க்கடலில் யோக நித்திரை புரிகின்ற எம்பெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடுவோம். நீ பால் என்று நாவிற்கு ருசியான பண்டங்களை தேடி நாம் ஓடமாட்டோம், உண்ணமாட்டோம். விடியற்காலையில் நீராடுவோம். உடலை அலங்குபடுத்திக் கொள்ளுகிற கண்ணுக்கு மையிடுதல், கூந்தலுக்கு மலரால் அலங்காரம் செய்து கொள்ளுதல் ஆகிய அழகு செய்யும் செயல்களை ஒதுக்கி வைப்போம். செய்யத்தகாதன என்று விலக்கப்பட்ட செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டோம். கோள் சொல்லுதலை செய்ய மாட்டோம். முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்வோம். உய்ந்து போவதற்கான வழியை நினைத்து மகிழ்ச்சியோடு இந்த நோன்பில் நாம் ஈடுபடுவோம் என்பது பாடலின் திரண்ட பொருள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கெரிசைகள் கேளீரோ. வையத்து வாழ்வீர்கள். நான் ஒரு முரண் சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் பல பேர் தனக்குள் மட்டும் வாழ்கிறார்கள். எப்படி? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காலுக்குள்ளாக அவர்கள் உலகமே முடிந்து விடுகிறது. தான் 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 என்று தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார்கள். தன்னில் மட்டுமே வாழ்கிறார்கள். ஆனால் இவர்கள் வையத்து வாழ்வீர்கள். அதாவது ஊரும் உலகும் நன்மை பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு வாழ்கிறார்கள். நாம் பிரபஞ்சத்தோடு பின்னப்பட்டிருக்கிறவர்கள் என்கிற எண்ணத்தோடு இந்த வையத்தை பற்றிய கவலை உடையவர்கள். எனவே வையத்தில் வாழ்கிறவர்கள் வையத்து வாழ்வீர்கள். இந்த வையம் என்ற சொல்லின் மூலம் வையத்து வாழ்வாங்கு வாழ்தல் என்ற திருவள்ளுவர் நமக்கு நினைவூட்டப்படுகிறார். இதில் பாவை நோன்புக்குரிய கிரியைகள் இந்த பாடலில் பேசப்படுகின்றன. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்கிற தலைமை பண்பு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன என்பதை தன்னை பின்பற்றி வருகிறவர்களுக்கு தெளிவாக விளக்கிவிட வேண்டும். இந்த வையம் ஏன் பெருமையுடையது தெரியுமா? வைகுந்தத்திலே இருக்கிற பெருமான் கூட அங்கில்லாத ஒரு ஒளியோடு இந்த பூமிக்கு வந்து மக்களுக்கு அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார். எனவே இந்த வையம் சிறப்புடையது. இந்த வையத்து வாழுகின்ற இளம் பெண்களே, நாம் நம் பாவைக்கு, இந்த பாவை நோன்புக்கு மண்ணிலே ஒரு பாவை பிம்பத்தை பிடித்து அதற்கு இந்த நோன்பு நடத்துவதாலே இதற்கு பாவை நோன்பு என்று பெயர் வந்தது. நாமும் நம் பாவைக்கு இந்த நோன்பிலே நாம் செய்யும் கிரிசைகள் கேளீரோ. ஏன் வையத்தை வாழ்த்துகிறாள்? ஆயர்பாடியிலே வயது போனவர்கள் எல்லாம் கிருஷ்ணனோடு சேர ஒட்டாதபடி அப்போது தடுத்திருந்தார்கள். இப்போது அனுமதி கொடுத்திருப்பதாலே அவர்களை வாழ்த்துகிறாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். என்ன கிரிசைகள், செய்யும் கிரிசைகள்? இது அபிசார ஹோமத்தை போல் பிறரை அழிப்பதற்கான ஒரு முயற்சி அல்ல, வாழச் செய்யும் நோன்பு. இதில் நீங்கள் காது கொடுத்து கேட்பதே இன்பம். இது பெருமானுடைய பெருமையினை நீங்கள் காது கொடுத்து கேட்பதே பெருமை. இந்த பாவை நோன்பை பற்றி தொடங்குகிறவள் அன்றைக்கு கண்ணால் கோபியர்கள் அனுபவித்ததை நாம் காதால் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருப்பதால் வையத்து வாழ்பவர்கள். அதற்கு அடுத்த வரி, காதால் எப்படி அனுபவிக்கிறார்கள்? பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம். பையத்துயின்ற பரமன். இந்த பைய என்று சொல்லிருக்கிறதே பொதுவாக தமிழிலே எல்லாருக்கும் புரியும் என்று சொல்ல முடியாது. பாண்டி நாட்டு வார்த்தை. தமிழ்நாட்டிலே மதுரைக்கு அப்புறமாக தெற்கு புறத்துக்கு நீங்கள் போனால்தான் பைய என்ற வார்த்தையை கேட்கலாம். யாராவது வந்தால் பைய வாங்க, பைய இருங்க, பைய போலாமே, பைய மெதுவா அப்படின்னு. அவர் எப்படி படுத்திருக்கிறாராம் பாம்பல, பாம்புக்கு நோகுமோ தனக்கு நோகுமோ அப்படின்னு பட்டும் படாமலும் படுத்திருக்கிறாராம். சரியா சொல்றதா இருந்தால் தூங்காமல் தூங்கி கொண்டு இருக்கிறாராம். ஏன்? அது யோக நித்திரை, அரிதுயில் அல்லவா? காரணம், முழுமுதற் பொருளாகிய நாராயணன் உறங்கிவிட்டால் இந்த உலகம் என்னாகும்? கூப்பீடு கேட்கும் இடமாக அந்த பார்க்கடலுள் வந்து அவன் படுத்து கிடக்கிறான். பின்னாலே சொல்ல போகிற பல விஷயங்கள் முக்கியம் என்றாலும் கூட இந்த பாம்பேடில் படுத்திருப்பது என்பது ஒரு தனித்த சிறப்பு. ஆழ்வார்கள் அனுபவித்த ஒரு திருக்கோலம். கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன். தொண்டரடி பொடியாழ்வார் சொல்கிறார்.
ஆஹா, இப்படி படுத்திருக்கிற இந்த காட்சியை, அரங்கனுடைய காட்சியை நான் எங்கே போய் வேறு இடத்திலே பார்ப்பேன்? தூங்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார். உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான். அவன் அடி பாடி, இதுதான் நூலின் பயனே, பரமனுடைய அடியினை பாடி. இதை எப்படி விளக்குகிறாள்? பின்னாலே சொல்லுகிறாள், பொற்றாமரை அடி போற்றும் பொருள் கேளாய் என்று பேசுகிறாள். நீங்கள் என்னென்ன பாடல், யார் யார் எப்படி பாடுகிறார்கள் என்று பார்த்தால், இது பாடுதல் என்பதற்கு உரிய வார்த்தைகள் அவள் பயன்படுத்தி காட்டுகிறாள். உத்தமன் பேர் பாடி, வாயினால் பாடி, கேசவனை பாடவும். நான் பின்னால் வருகிற பாடல் வரிகளையும் சொல்லிக்கொண்டே வருகிறேன், கவனமாக கேளுங்கள். உத்தமன் பேர் பாடி, வாயினால் பாடி, கேசவனை பாடவும், பாடிப்பறை கொண்டு முகில்வண்ணன் பேர் பாட, வனத்துக்கு இனியானை பாடவும், கீர்த்திமை பாடி, பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய், மாயனை பாடேலோர் எம்பாவாய், துயில் எழப் பாடுவான் உன் மைத்துனன் பேர் பாட, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, கோவிந்தா உன் தன்னை இப்படி எத்தனை இடங்கள்ல இந்த திருப்பாவையில மட்டுமே பாடி என்கிற வார்த்தை வருகிறது. எனவே நோக்கமே பையத்துயின்ற பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஆயர்பாடியிலே எங்கு போனாலும் செழித்து கிடப்பது நெய்யும் பாலும். அதை உண்ண மாட்டோம் என்று சொன்னால் விரத காலங்களில் இவற்றை உண்ணுவதில்லை என்பது வெளிப்படையான பொருள். நெய், பால், இதை உண்ணாமல் இருப்பதற்கு இன்னொரு ரசமான காரணம் ஒன்று உண்டு. இப்போ நமக்கு ஒருவர் மீது பிரியம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு ஒரு பொருள் மீது பிரியம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை யாராவது நமக்கு கொண்டு வந்து கொடுத்தால் சாப்பிட மாட்டோம். ஏன்? நாம் ரொம்ப நேசிக்கிற ஒரு குழந்தை, அதற்கு அல்வா பிடிக்கும், அல்வா கொண்டாந்து கொடுத்தா என்ன சொல்லுவோம்? என் பேரனுக்கு பிடிக்குமே, நான் எப்படி சாப்பிட்றது? வரட்டும் வரட்டும், இப்போ வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கொடுக்கலாம். இந்த நெய்யும் பாலும் கண்ணனுக்கு பிடிக்கும், கண்ணனை இவர்களுக்கு பிடிக்கும், தனக்கு பிடித்த கண்ணனுக்கு பிடித்த நெய்யும் பாலும் அவனுக்கு, அதனால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்ற ஒரு அனுபவத்தையும் நாம் பார்க்கலாம். தமிழிலே நெய்யும் பாலும் உண்ணுதல் என்று சொல்வார்களா? பருகுதல், தின்னுதல், உண்ணுதல், நக்குதல் என்று சொல்லுண்டு. அதில் நெய் பருகுதல். அதை விட்டு யாரும் நெய் குடியோம் பால் குடியோம் என்று எழுதியிருக்க வேணும். ஆனால் உண்ணோம் என்று சொல்லுகிறார்களே, அதற்கு உரை எழுதியவர்கள் சொன்னார்கள், இவர்களுக்கு என்ன தமிழ் இலக்கண இலக்கியம் தெரியும்? ஆயர்பாடியிலே வாழுகிற பெண் அல்லவா, எனவே அந்த குலத்திற்கு ஏற்ப பேசிவிட்டார்கள் என்று ஒரு நயம் சொன்னார்கள். ஆனால் இன்னொரு சிறப்பு இருக்கிறது. உண்ணோம் என்று சொன்னால் நம்மூரிலே வேண்டுமானால் பாலும் நெய்யும் தண்ணீராக இருக்கலாம். ஆயர்பாடியில் கொழுத்து செழித்த காரணத்தால் அது உண்ணத்தகுந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிறது என்று கொள்ளலாம். இப்படி இவற்றை செய்ய மாட்டோம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலர்கிட்டு நாம் முடியும். உடலுக்கு ஒப்பனை செய்து கொள்வது என்பது உலக நன்மைக்காக, உலக வாழ்வுக்காக. அத்தகைய காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். காரணம், இது உள்ளத்தை அலங்காரம் செய்கிற காலம். புறம் சுவர் கோலம் செய்து என்று தொண்டரடி பொடியாழ்வார் சொல்வார். இந்த வெளியில் வேஷம் போட்டு எவ்வளவு காலம் இந்த உடம்பையே பாதுகாப்பது? அதனால் விரத காலத்தில் இத்தகைய கவர்ச்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு, ஏனென்றால் அலங்காரம் செய்து கொண்டால் பிறரது கவனம் நம்மீது குவியும், அது அவர்களது வழிபாட்டை குறைக்கும். அதனால் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். வாசனை பூ கூட வைப்பது இல்லை. அதில் இன்னொரு பொருள் இருக்கிறது. மலரிட்டு நாம் முடியோம் என்றால் காதலில் கண்ணன் வந்து முடித்து விட வேண்டுமே ஒழிய நாங்களாகவே பூ வைத்துக் கொள்வதா? நாம் முடியும் என்று கூட ஒரு பாவனையில் அர்த்தம் சொல்லலாம். செய்யாதன செய்யும், செய்யக்கூடாத காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். பெரியோர்களால் விலக்கப்பட்ட காரியங்களை. நமக்கு மற்றவர் என்ன செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதை நாம் மற்றவருக்கு செய்யக்கூடாது. என்ன முக்கியம் தெரியுமா? தூய உள்ளமின்றி செய்யும் வழிபாடுகள் பயனற்றவை. கோள் மூட்டுதல், தீக்குறளை சென்று ஓதோம். பிறருக்கு தீங்கு செய்வது என்பது கொடுமையில் மிகப்பெரிய கொடுமை. கோள் சொல்லுதல் என்பது சப்தமில்லாமல் கடிக்கிற ஒரு பாம்பு போலே. கற்களால் ஒருவனை காயப்படுத்துவதை காட்டிலும் சொற்களால் காயப்படுத்துவது மன்னிக்க முடியாதது என்கிறார் திருவள்ளுவர். உயிரை மாய்ப்பதை விட ஒருவன் பெருமையை மாய்ப்பது பாவத்தில் பெரிய பாவம். எனவே தீக்குறளை சென்று ஓதோம். ஐயமும் பிக்ஷையும் ஆம்தனையும் கைகாட்டி. ஐயம் பிக்ஷை என்பது பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் கொடுக்கிற அந்த பொருள் பிக்ஷை. ஐயம் என்பது இல்லறத்தாரும் பசித்து வருகிற போது கொடுப்பது. கேட்டவன் என்ன தகுதியில் இருக்கிறானோ அதற்கு ஏற்ப நாம் கொடுக்க வேண்டும்.
திருவள்ளுவர் செல்விருந்தோம்பி வருவிருந்து என்று ஒரு வார்த்தை எழுதுவார். செல்விருந்து என்றால் கேட்காமல் போகிறவன், அவனுக்கும் கொடுக்க வேண்டும். வருவிருந்து கேட்டு வருகிறவன். அப்படி ஐயமும் இட வேண்டும், பிக்ஷையும் இட வேண்டும். இதுபோல் கொடுக்கிற விஷயத்தில் பிறரை ஏவக்கூடாது, நாம் நம்முடைய கைகளாலே செய்ய வேண்டும். சில வீட்டில் தானம் போடுகிற போது குழந்தை கையில் கொடுத்து அரிசி போட சொல்வார்கள், கொஞ்சமாக போகுமே என்ற ஒரு எண்ணத்தினாலே. எனவே ஆம்தனையும் கைகாட்டி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் இந்த உலகத்தில் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் கடவுள் செல்வத்தை உருவாக்கினார், மனிதன் வறுமையை உருவாக்கினான். எனவே கட்டாயத்தால் தருவதை தாண்டி கருணையினால் தருவதுதான் நோன்பினுடைய முழு பயனாக அமைய முடியும். ஐயமும் பிக்ஷையும் ஆம்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இதை உய்யும் ஆறு என்று பிரிப்பார்கள், உய்யுமாறு என்றும் சொல்வார்கள். மிக ஆழங்கால் பட்ட பெரியவர்கள் எம்பெருமானாருக்கு திருக்கட்சி நம்பிகள் தேவராஜ பெருமாள் 6 வார்த்தை உபதேசித்தாரே, அது இங்கே நினைப்பதற்கு உரியது என்று உள்ளுரை சொல்வார்கள். இதில் பிரவர்த்தி ரூபம், நிவர்த்தி ரூபம் என்று 2 பிரிவு உண்டு. நாட்காலை நீராடுதல், பரமநடிபாடுதல், ஐயமும் பிட்சையும் ஆம்தனையும் கைகாட்டுதல் பிரவர்த்தி ரூபம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையெழுதாமை மலர் முடியாமை செய்யாதன செய்யாமை தீக்குறளை ஓதாமை நிவர்த்தி ரூபம். உடல் தூய்மையில் தொடங்கி உள்ள தூய்மையில் வாழ்ந்து உயிர் தூய்மையில் முக்தி அடையக்கூடிய வகையில் உய்யுமாறு எண்ணி உகந்து வாழ்வோம் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். எட்டாவது திருப்பாவை பாட்டு. உற்சாகமுள்ள ஒரு பெண்ணை உறக்கத்திலிருந்து எழுப்புகிறார்கள். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதூகலமுடைய பாவாய் எழுந்திராய், பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். 8ஆம் பாட்டின் உரை. கண்ணனை எப்போதும் எண்ணி குதூகலமே வடிவான ஒரு பெண் இப்பாடலில் எழுப்பப்படுகிறாள். எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்த பெண்ணே, கிழக்கு வெளுத்து விட்டது. பனிப்புல் மேய்வதற்காக எருமைகளை அவிழ்த்து விட்டு விட்டார்கள். பாவை நோன்புக்கென்ன நீராட மிகுதியான நமது கூட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் பாவையின் நோன்பு கொண்டாடும் இடத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நடுவில் நிறுத்தி உன்னை அழைத்து செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கேசி என்ற குதிரை வடிவில் வந்த அரக்கனை மாய்த்தவனும், ஷானூரன் முஷ்டிகன் என்ற மல்லர்களை வென்று கொன்றவனும், தேவர்களுக்கெல்லாம் பெரிய தேவனுமான கண்ணனை நினைத்து பாடி அவனை சென்று அடைந்தால் அவன் நம் வருகையை அறிந்து வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து நாம் விரும்பிய பறையை நலனை நமக்கு தருவான். உறக்கத்தை கலைந்து எழுந்திரு என்பதுதான் இந்த பாடலின் திரண்ட பொருள். கீழ்வானம் வெள்ளென்று, கிழக்கு வெளுத்து விட்டது, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பான அருணோதயம் நிகழ்ந்து விட்டது. பண்டைய தமிழ் மரபு சூரியன் உதிப்பதற்கு முன்பாக எழுந்துவிட வேண்டும் என்கிற ஒரு ஒழுங்கியல் இருந்தது. இதற்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு அருமையான பொன்மொழி. சூரியன் யாரை படுக்கையில் பார்க்கிறானோ அவர்களை வாழ்நாள் முழுவதும் படுக்கையிலேயே விட்டுவிடுகிறான் என்று ஒரு பொன்மொழி உண்டு. மனிதன் நோயின்றி இருக்க வேண்டும் என்று சொன்னால் விடியல் வேளையிலே சூரியன் வருகிறதற்கு முன்பாக எழுந்து நின்று அந்த சூரியனை வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த கிழக்கு வெளுத்தது என்பதை கீழ்வானம் வெள்ளென்று என்று எழுதுகிறார். ஒரு குறிப்பு, இவையெல்லாம் வெளியில் நடக்கிற விஷயங்கள். சூரியோதயத்திற்கு முந்தைய வானம் வெளுத்த நிலை. வெளியில் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து விட்டதே, உள்ளே நடக்க வேண்டியது நடந்திருக்கிறதா? வெளி அடையாளங்கள் சரியாக இருக்கின்றன, உள்ளே நிகழ வேண்டிய ஆன்ம விடியல் அது நடந்திருக்கிறதா? உனக்கு என்ன அஞ்ஞானமா? இன்னொரு அடையாளம் சொல்லுகிறாள், விடியலுக்கான அடையாளம். எருமை மாட்டை அவிழ்த்து விட்டு விட்டார்கள், மேய்ச்சல் நிலத்திற்கு கூட்டி போக போகிறார்கள். ஆனால் மேய்ச்சலுக்கு போவதற்கு முன்பு அதை அவிழ்த்து விட்ட உடனே பனிப்புல் மேய்வதற்கு அனுமதிப்பார்கள். அதுவும் பரபர என்று ஓடிவர் வந்து அந்த பனிப்புல்லை எல்லாம் மேயும். காரணம், பனிப்புல் மேய்ந்தால் பால் நன்றாக இருக்கும் என்பது ஆயர்பாடியினுடைய கொள்கை. ஆண்டாள் அந்தணர் குலத்தில் பிறந்து வளர்ந்தாலும் கூட அவளுடைய இயல்பு ஆயர்பாடியின் உண்மைகள் அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கிறாள்.
எருமை சிறுவீடு மேய்வான். சிறுவீடு சின்னதாக விட்டு இருக்கிறார்கள், முழுசா விட்டுடல. அது கொஞ்சம் அப்படி பக்கத்தில் போய் அந்த அவிழ்த்து விட்ட உடனே வந்து வெளியில் இருக்கிற அந்த பனிப்புல்லை மேய தொடங்குகிறது. அறிந்தோ அறியாமையிலேயோ எருமை அந்த வார்த்தையை பயன்படுத்துவதிலே ஒரு கிண்டல் இருக்கிறது. ஏன்னா யாராவது அதிக நேரம் தூங்கி கொண்டிருந்தா, என்னடா இப்படி எருமை போல தூங்குறியே என்று ஏசுவார்கள். எருமையே எழுந்து விட்டதே, நீ இன்னும் எழுந்திருக்கவில்லையா? அதில் ஒரு கேலி இருக்கிறது, ஒரு கிண்டல் இருக்கிறது. எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான், ஓடுது, அது பாட்டுக்கு அதை போய் திங்கிறதுக்காக அது பறந்து புறப்பட்டது. மிக்குள்ள பிள்ளைகளும், அதாவது 5 லட்சம் குடியில் இருக்கிற அத்தனை பெண்களும் ஒருத்தருக்கு உறவு. அவர்கள் எல்லாருக்கும் நோன்பு நோக்க வேண்டும், கண்ணபெருமானை காண வேண்டும், அவன் தரிசனத்தை சென்று அனுபவிக்க வேண்டும், அவனோடு கலவி பரிமாற வேண்டும் என்ற எண்ணத்தினாலே போக வேண்டும் என்று எல்லோரும் தவிக்கிறார்கள். இறைவனை சென்று சேர வேண்டும் என்று இந்த சபரிமலைக்கு போகிற சில அன்பர்கள் ஒரு வேகத்தோடு புறப்படுவார்கள். அது மாதிரி போவான் போகின்றாரே, அப்படி எல்லாம் வேக வேகமாக எல்லோரும் புறப்படுகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இன்றைக்கு சிலருடைய மனதிலே கோவிலுக்கு போவது என்பது ஒரு டூரிசம் ஸ்பாட் விசிட் என்பது போல மாறி இருக்கிறது. இல்லை இல்லை இல்லை, அது திருத்தல யாத்திரை. திருத்தல யாத்திரைக்கும் டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆன்மாவும் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனதுக்கு மகிழ்ச்சி தருவது டூரிசம், ஆன்மாவுக்கு அமைதி தருவது தல யாத்திரை. அப்படி போவான் போகின்றார், எல்லாம் புறப்பட்டு விட்டார்கள். நாங்கள் என்ன பண்ணி வைத்திருக்கிறோம்? நிறுத்தி வைத்திருக்கிறோம். போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். பொதுவாக அப்படி புறப்பட்டு விட்டவர்களை தடுக்கக்கூடாது. ஆனால் எங்கள் மனம் வேதனைப்படுகிறது. உன்னை விட்டுவிட்டு எப்படி அம்மா நாங்கள் போக முடியும்? பிரார்த்தனை கூட்டத்தால் நிறைவு பெறுகிறது, ஆனால் தியாகம் தனிமையால் அழகு பெறுகிறது. தியாகம் தான் ரொம்ப முக்கியம். பிரார்த்தனையை விட நிறைய பிரார்த்தனைகள் இருக்கட்டும், அதை விட தியாகம் அதை விட முக்கியம். நாங்கள் எல்லாரும் புறப்பட்டு விட்டார்கள், அவளை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறேன், ஒன்று அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று. ஒருவரை விட்டு விட்டு போனாலும் மனம் நிம்மதி அடையுமா? நாம் சாப்பிடுகிறோம், நமக்கு வேண்டிய ஒரு அன்பர், ஐயோ ஒரு வரலையே ஒரு வரலையே ஒரு வரலையே என்று தவிப்போம் இல்லையா? அதுபோல் கண்ணனை அனுபவிக்கின்ற அனுபவத்திலே ஒருத்தி விட்டு போனாலும் அவர்கள் மனது வேதனைப்படுகிறது. அதனால் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து, உன்னை கூப்பிடுவதற்காக வந்து நிற்கிறோம். ஒரு அழகான வார்த்தை நான் படித்தது, காத்திருப்பதற்கு அதிக பொறுப்பு வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு விஷயத்துக்கு காத்திருப்பது என்பதற்கு கூடுதலான பொறுப்பு வேண்டும். கல்யாண பந்தியிலேயே பல பேர் பரபரக்கிறார்கள், கூப்பிடாமலேயே சாப்பிட ஓடுகிறார்கள். ஆனால் இவர்கள் பக்திக்கு போகிற போது கூட ஒருத்தி வர வேண்டுமே என்று காத்திருக்கிறார்கள். பொறுமை உள்ளவர்களே இந்த உலகத்தை ஒளிமயமாக ஆக்குகிறார்கள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று எண்ண வேண்டும் அல்லவா? இன்னும் ஒரு வார்த்தை சேர்த்தே சொல்லுகிறேன், பொறுமை கூட ஒரு வழிபாடுதான். பொறுமை கூட ஒரு உயர்ந்த வழிபாடுதான். வழிபாட்டின் ஓர் அங்கம் அல்ல பொறுமை என்பது, வழிபாட்டின் ஓர் அங்கம் அல்ல, பொறுமையே ஒரு பெரிய வழிபாடு. கடைசி மாணவனுக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கிறவரே நல்லாசிரியர். அதுபோல் உன்னை விட்டு விட்டு போக எங்களுக்கு மரம் வரவில்லையடி அம்மா, அதனால் உனக்காக காத்திருக்கிறோம். ஏனென்றால் நீ வந்தால் அந்த இடம் கலகலப்பாக இருக்கும். கோதூகலமுடைய பாவாய் எழுந்திராய். சாதாரணமாகவே இளம்பெண்கள் எப்போவுமே சிரித்தபடி இருப்பார்கள். அவர்கள் இருக்கிற இடத்துல சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். விஞ்ஞானத்திலேயே ஆண் மூளை பெண் மூளையை பற்றி பிரித்து வைத்து சொல்கிறார்கள். ஆணினுடைய மூளையிலே பேசுவதற்கான பேச்சு மையம் என்பது மிக குறைவு. ஆனால் பெண்ணினுடைய மூளை அமைப்பிலே பேசுவதற்கான மையம் என்கிற அந்த தன்மை கூடுதல். மொழி வளம் என்பது ஒரு பெண்ணுக்கு எளிமையாக வரும். மொழி வளம் என்பது ஆண் பருவமடைய அவனுடைய பேச்சிலே அது வராது. கோதூகலமுடைய பாவாய், எப்போதும் உற்சாகமாக இருக்கிறவள். பாடிப்பறை கொண்டு, என்ன பொருள்? நாம் போய் பாடினால் அவன் பறை நமக்கு தருவான். இதற்கு வெளிப்படையான பொருள் நோன்புக்குரிய அந்த மண்ணினால் செய்யப்பட்ட தோல் கருவியாகிய பறை. ஆனால் ஆழத்தில் பார்த்தால் ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் பெற வேண்டியது முக்தி. அந்த முக்தியை தரக்கூடிய பரம்பொருள் பரமாத்மா அவன். அதனால் அவனை பாடுவதால் நாம் பறை கொள்ளலாம். மாவாய் பிளந்தானே, குதிரை வடிவத்திலே ஒரு அரக்கன் வருகிறான். அவனுடைய வாய் பிளந்து அவனை கண்ணபெருமான் கொல்லுகிறான். மா விலங்கு, வாய் பிளந்தானே. இந்த திருக்குறளில் கூட ஒரு குறள் வரும், மயிர் நீப்பின் வாழா கவரி மா அன்னார். அதை கவரி மான்னு படிப்பார்கள். இல்லை இல்லை, மானா விலங்கு, பனிமலையில் இருக்கிற விலங்கு. அது ஒரு வகையான குதிரை, யாக். அது என்னன்னு கேட்டால், அதுக்கு மேலே இருக்கிற அந்த தோல் ரோமம் நீங்கி விட்டதுன்னு வச்சுங்க, அந்த குடில் அதால் வாழ முடியாது. மா என்பது ஒரு வகையான விலங்கு. மா வாய் பிளந்தானே,
மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. கண்ணனுடைய வாழ்க்கை முழுக்க பார்த்தா அசுரர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், மோதி மோதி சாகிறார்கள். முஷ்டிகன், சாணூரன், இந்த கண்ணபெருமானுடைய கதைகளை எல்லாம் இங்கே சொல்லுகிறாள். பக்தி உலகத்தினுடைய சிறப்பே தான் எதை விரும்புகிறோமோ அந்த பரமாத்மாவின் வரலாறுகளை பரிமாறி கொள்ளுதல். மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், கடவுள் நம்மிடத்துல வருவதற்கு தயாராக தான் இருக்கிறார். ஆனால் நாம் அதுக்கு முன்னாடி நாம் அங்கே போய் நிற்கணும். நம்மளை பார்ப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். நீ 4 அடி எடுத்து வைத்தால் 40 அடி எடுத்து வைப்பதற்கு, 4000 அடி எடுத்து வைப்பதற்கு கடவுள் தயாராகவே இருக்கிறார். உண்மை அது. ஆனாலும் ஒரு மரியாதை கருதி நாம் சென்று சேவிக்க வேண்டும். சென்று நாம் சேவித்தால் ஆ வா என்று ஆராய்ந்து அவர் நம்மளை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார். அத அந்த அழகு பாருங்க, மாவாய் பிளந்தானே என்பதற்கு எதுகையா ஆவா என்று. அதாவது நீ வந்துட்டியா, வா வா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மகிழ்ச்சியுடைய ஒரு பெண் அவளும் சேர்ந்து சென்றால் மட்டுமே இறை அனுபவம் என்பது பூரணமாகிறது. ஒருவரை கூட விட்டுவிடக்கூடாது என்று ஒரு உண்மையை புரிந்து கொள்ளவான். இந்த காலத்தில் தான் கோயிலில் ஒன்றை பார்க்க விட மாட்டேன், என்ன பார்க்க விட மாட்டேன், நான் ஒன்றை மறைப்பேன், நான் பெரிய விஐபி, இப்படி பலவிதமான மனோபாவங்களில் சுவாமி தரிசனம் மாறி போய் விட்டது. ஆனால் உண்மையான பக்திக்கு அடையாளம் வா நீ வந்து பார், வா நீ வந்து பார். ஆக எல்லோரும் வர வேண்டும் என்ற அந்த தவிப்பு இந்த பாசுரத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் மாய்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடும் தொடிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். முதல் பாசுரம். இதனுடைய பொருளை முதலில் சுருக்கமாக பார்த்துவிட்டு பிறகு நாம் விரிவாக சிந்திப்பது பொருத்தம் என்று கருதி உரை முதலில் சொல்லிவிடுகிறேன். நேரிழையீர் சிறந்த ஆபரணங்களை அணிந்த பெண்களே, வளம் நிறைந்த திரு ஆயர்பாடியின் செல்வச் சிறுமியர்களாகிய நாம் காத்திருந்த மார்கழி மாதம், பூரண சந்திரனுடன் கூடிய பௌர்ணமி நன்னாள், நாம் அனைவரும் கூடி மார்கழி நீராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாமா? நீராட விருப்பமுடையவர்கள் அனைவரும் வாருங்கள் வாருங்கள். கூர்மையான வேலாயுதத்தை கைகளில் கொண்டவனும் கொடிய போர்த்தொழிலில் வல்லவனுமான நந்தகோபரின் திருமகன் கண்ணன், அழகிய கண்களை உடைய யசோதைக்கு வாய்த்த சிங்கக்குட்டி போன்றவன், மேக நிறத்தவன், சிவந்த கண்களை உடையவன். அவனது கண்கள் சூரியன் போன்றும் சந்திரன் போன்றும் ஒளி வீசக்கூடியவை. அவன் நாராயணன். அவன் நிச்சயம் நமக்கு நோன்பின் பலனை, அதாவது பறை அருள்வான். அதன் பயனாக உலகம் நம்மை புகழும். வாருங்கள் நீராட என்று அழைப்பதாக அமைந்திருக்கிற முதல் பாடல் இந்த பாடல். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று சிறந்த மார்கழி மாதத்திலே பௌர்ணமி நல்ல நாளிலே இந்த நோன்பு தொடங்குகிறது என்று தொடங்குகிறாள். எதை தொடங்குவதற்கும் நல்ல காலம் வாய்ப்பது என்பது பெரிய காரியம். அதிலும் இறைவனை வணங்குவதற்கு எந்த நாள் தொடங்குகிறதோ அந்த நாள் நல்ல நாள். திங்கள் என்ற சொல்லினாலே பௌர்ணமியை குறிப்பது வழக்கம், முழு நிலவை குறிப்பது வழக்கம். ஆனால் பழைய காலத்தில் காலக்கணக்கு என்பதே பௌர்ணமி நிலவை அடிப்படையாக வைத்து சாந்திராயன மாதக்கணக்கு தொடங்கியமையினால் பௌர்ணமி எப்போதும் மாதத்தின் தொடக்கமாக கருதப்பட்டது. இந்த மார்கழி மாதம் கொண்டாடத்தக்க ஒரு காலம். பல காரணங்கள். இதமான குளிர், அளவான பனி, செழுமையான மழை பெய்து எல்லா இடத்திலும் நீர் வளம் நிரம்பி இருக்கிற ஒரு காலம், மழை முடிந்து விளைச்சல் தொடங்கி இருக்கிற ஒரு காலம், கறவைகள் நிறைய பால் கொடுக்கிற ஒரு பொற்காலம். அப்பொழுது ஆயர்பாடியில் மக்கள் மகிழ்வதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அரசர்கள் கூட திக்விஜயத்திற்கு தேர்ந்தெடுத்து கொள்ளுகிற காலம் மார்கழி மாதம். எனவே அந்த மார்கழியை கொண்டாடினார்கள். அது மட்டுமல்ல, இது ஒரு வெறும் இலக்கியம் அல்ல, ஞான நூல். ஒரு நாளை
நாம் பகல் இரவு என்று பிரித்து அதில் பிரம்ம முகூர்த்தம் என்று சிற்றம் சிறுகாலைக்கு முந்திய நேரத்தை கொண்டாடுகிறோம். அப்படி ஒரு வருடமே தேவர்களுக்கு நாளாக மாறுகிற காலத்தில் மார்கழி தேவர்களின் விடியலாய் பிரம்ம முகூர்த்தமாய் கருதப்படுகிறது. மனதை மயக்கும் அந்த மாதத்தில் காற்று மண்டலம் மாசுபடாமல் இருக்கிறது. உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி உடையதாக விளம்புகிறது. சரியாக சொல்வதென்று சொன்னால் உலகம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பொற்காலம். உலகம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பொற்காலம். அந்நேரத்தில் நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுவதற்குத்தான் மார்கழியில் நோன்பு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழியை மனிதர்கள் மட்டும் கொண்டாடுவதில்லை. நான் மாதங்களில் மார்கழி என்று கீதையில் கண்ணன் தன்னை மார்கழியாகவே அடையாளம் காணுகிறார். மதி நிறைந்த நன்னாள் என்றாள். ஒரு சின்ன குறிப்பு இருக்கிறது. மதி நிறையும் போது மதி குறையும். என்ன? மதி நிறையும் போது மதி குறையும். பௌர்ணமி நாளில் சில பேருடைய மதி பாதிக்கப்படும். ஆங்கிலத்தில் லுனார் என்ற சொல்லும் லுனாட்டிக் என்ற சொல்லும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. உணர்ச்சி மேலோங்குவதால் மனம் தடுமாறுகிற காலம் மதி நிறைகிற காலம். நாம் உணர்ச்சியை வென்று அறிவை கொண்டு இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த மாதம் கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதத்தின் பௌர்ணமி கொண்டாடப்படுகிறது. மூன்த் என்ற சொல்லும் மந்த் என்ற சொல்லும் ஒன்றிலிருந்து ஒன்று அடிப்படையாக பிறந்தது என்று ஆங்கிலத்திலே ஒரு கணக்கு உண்டு. எனவே மார்கழியை கொண்டாடி அதில் பௌர்ணமியை கொண்டாடுகிறார்கள். ஒரு பெரிய அழகு, இவர்கள் நாள் பார்த்து தொடங்கினார்களோ இல்லையோ, நல்லது தொடங்கும் போது நாள் தானே வாய்க்கிறது. கோல் விழுக்காட்டிலே விழுந்தாற் போலே என்று உரை எழுதுவார்கள். தெருக்களை அடைத்த ஒரு கோலம். வீட்டு வாசல் முகம் கழுவி சாணி தன் தலையில் ஒரு பரங்கிப்பூ கிரீடத்தை வைத்திருக்கிற அருமையான வேளை. புதுமணல் பூத்த ஆற்று வெளியில் நிலவின் தகதகப்பில் கருப்பு கண்ணனுடன் கைகோர்த்து கோபிகைகள் குறவை கூத்தாடி அந்த புண்ணிய பொழுது. அந்த பொழுதை நினைத்து ஸ்ரீமத் பாகவதத்தில் பேசப்படுகிற அந்த காலகட்டத்தை நினைத்து இந்த பெண்கள் அந்த காலத்தை கொண்டாடினார்கள். நீராட போதுவீர் போதுமினும். இறைவனை வணங்குவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. வருகிற விருப்பம் ஒன்று மட்டும் போதும். அதைத்தான் போதுவீர் போதுமினோ என்ற வார்த்தையினால் சொன்னாள். போகிறவர்களை போகவிட்டு அவர்கள் புற அழகு பார்த்திருக்கிறாள். மற்ற இடங்களில் போட்டி இருக்கலாம். கடவுளை தரிசிப்பதில் மனிதனுக்குள் போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் தின்பண்டங்களை கூட பங்கிட்டு உண்ண வேண்டும் என்று நினைக்கிற போது கண்ணனோடு செய்கின்ற கலவியினை கண்ணனோடு கலந்து பழகுகிற வாய்ப்பை எல்லோரும் சேர்ந்து பருகிக்கொள்ள வேண்டும் என்பதால் தான் போதுவீர் போதுமினோ என்று சொல்கிறாள். நீராட என்பது ஆற்றில் குளத்தில் ஆடுதல் மட்டுமல்ல, அவன் குணக்கடலில் குளித்தல். குணக்கடலில் குளித்தல். அதனால்தான் அடியார்களோடு போக வேண்டும் என்று அழைத்து கொண்டு போகிறாள். எங்கு போவதாக இருந்தாலும் விவரம் தெரிந்தவர்களுடன் போக வேண்டும் என்பதால் விவரம் தெரிந்த பழைய அடியார்களோடு போக வேண்டும் என்று நினைக்கிறாள். இன்னொரு குறிப்பு, கடவுளை கலத்தல் என்பது குளிப்பதை போல் சுலபமானது. அதனால்தான் நீராடப் போதுவீர். எனவே குளிக்க, கடவுளோடு கலக்க, என்றைக்கும் நிலைக்க, கலவி இன்பத்தில் கோபிகைகள் கண்ட அனுபவத்தை சுவைக்க எல்லாம் சேர்ந்து நீராடப் போதுவீர் என்ற வார்த்தைக்குள் விளங்குகிறது. சில பேருக்கு குளித்தல் உடல் நனைத்தல், சிலருக்கோ அது கழுவுதல், சிலருக்கு அது தெளித்து கொள்ளுதல். சிலர்தான் உண்மையில் குளிக்கிறார்கள். குளித்தல் என்ற சொல் எப்படி பிறந்ததென்றால், குளிர்தல் ஏற்பட்டால் மட்டுமே அது குளித்தல். ஆற்றில் சுடித்தோடும் வெள்ளத்தில் நனைகிற போது ஆன்மா விழிப்படைகிறது. பிரபஞ்ச நுகர்ச்சி நீங்கி நமக்கு ஆத்ம அனுபவம் தானே கிடைக்கிறது. தண்ணீர் ஒரு தியாகி, தான் அழுக்காகி பிறரை தூய்மையாக்கும் ஒரு உன்னத தியாகி. அந்த நீராட்டம் இறை அனுபவம் என்ற பொருளிலே இங்கு பேசப்பட்டது. இது ஆயர்பாடி. எப்படிப்பட்ட ஆயர்பாடி தெரியுமா? சீர்மல்கும் ஆயர்பாடி. செல்வச் சிறுமீர்கள். சீர் என்பது என்ன? பசு, எருமை, ஆடு என்கின்ற செல்வங்கள் நிறைந்திருக்கிற இடம். 3 வகையான கன்று ஈனுவதற்கு முந்தைய பசு, கன்று ஈன்ற பசு, கன்று ஈன்று நிறுத்திய பசு, இப்படி 3 வகையான அந்த ஆனிரையும் நிறைந்திருக்கிற இடம். கண்ணன் பிறந்த பிறகு அவன் கைப்பட்டதாலே எல்லாம் அதிகமாக பால் கறப்பதால் செல்வம் செழித்தோங்கி இருப்பதால் செல்வ
சிறுமீர்கள். மாடு என்பது தமிழிலே செல்வத்தை குறிக்கும். ஒரு ஆச்சரியம், கேட்டில் என்கிற ஆங்கில சொல்லும் செல்வத்தின் குறியீடு. சிறுமீர்கள் என்றது என்ன என்றால் கண்ணனுக்கு ஒத்த வயதுடையீர் என்று பொருள். இப்போது யாரை பார்க்க போகிறார்கள்? கண்ணன் திருமாளிகை, அது நந்தகோபருடைய திருமாளிகை. அவர் சாதாரணமானப்பட்டவர் அல்ல, கூர்வேல் கொடுந்தொழிலன். அச்சத்தை ஏற்படுத்துவாரா என்றால் நன்றாக சாதுவாகத்தான் இருந்தால், பசும்புல் சாப மிதியாதவராய் இருந்தார். ஆனால் கண்ணனுக்கு தொடர்ந்து அசுரர்களால் துன்பம் வந்த காரணத்தினாலே எப்போதும் கையில் வேலோடு போருக்கு தயாராக இருப்பதைப் போல் இருக்கிற கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன். அவன் குமரன், அடங்கி ஒடுங்கி இருக்கிற அழகான அப்பாவிடத்தில் அடக்கமான பிள்ளை. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அவள் கண்ணுக்கு அழகு எப்படி வந்து சேர்ந்தது? அழகு, எழுச்சி, இளமை இவையுடைய கண்ணாக அவள் விளங்குகின்றாளே, எங்கிருந்து வந்தது? கண்ணனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கண்ணனை கண்ணில் குடியேற்றியதால் வந்த அழகு. ஒரு நல்ல மகனை பெற்றால் தாய் தந்தைக்கு எத்தனை புகழ் பாருங்கள். ஒரு ஆழ்வார் அனுபவிக்கிறார், அழுகையும் அஞ்சினோக்கும் மண்ணோக்கும் தொழுகையும் இவை கண்ட கண்ணீரே என்று அந்த யசோதையின் கண்கள் கொண்டாடப்படுகின்றன. அங்கு இளம் சிறுமி என்ற வார்த்தையை பயன்படுத்தினாள், இங்கு யசோதை இளம் சிங்கம் என்று சொல்லுகிறாள். அப்பாவிடத்தில் குமரன், ஆனால் தாயிடத்திலே எப்போதும் பிள்ளைகள் வம்பு செய்யும் இளம் சிங்கம். கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், கருப்பான உடல், அதில் சிவப்பான கண்கள். செங்கண் என்பதை சிவந்த என்று பொருள் கொள்வதை விட செம்மை என்று பொருள் கொண்டால் இன்னும் அழகு. கதிர்மதியம் போல் முகத்தார், ஒரு முகமே நிலவாகவும் சூரியனாகவும் எப்படி இருக்க முடியும்? முடியும். நீங்கள் நன்றாக நரசிம்ம அவதாரத்தை உற்று நோக்கினால், எதிரியான இரண்யகசிபுவை நெருப்பையழ பார்த்தவன் பக்கத்தில் இருக்கிற பிரகலாதனை அன்பு கனிய பார்க்கிறார். ஒரே நேரத்தில் சந்திரனாய், ஒரே நேரத்தில் சூரியனாய் நரசிங்க பெருமாள் இருக்கிறார். சிங்கமே இருக்கும் என்றால் இந்த மற்றைய பெருமானுடைய கருணையினை என்ன என்று சொல்வது? எனவே கதிர்மதியம் போல் முகத்தார். முதல் பாட்டிலேயே நாராயண மகாமந்திரத்தை உச்சரித்து, நாராயணனே ஒரே பரம்பொருள் நமக்கே வரை தருவான். அந்த நமக்கே என்பதில் கவலைப்படாதீர்கள், நமக்கு நிச்சயம். பறை என்பது தோல் கருவியாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் புருஷார்த்தங்களை குறிப்பது, அடைய வேண்டிய எல்லா நிறைவையும் தருவது. பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். இந்த ஊர் புகழும், உலக நலனுக்கு மழை கிடைக்கும், நம்மையும் எல்லோரும் புகழ்வார்கள். படிந்தேலோர், நீரில் நன்கு படிந்து வாருங்கள் என்று அழைக்கிறாள். இது முதல் பாட்டின் பொருள். வேதம் அனைத்துக்கும் வித்தான திருப்பாவையின் 6வது பாடல். இது பாடல் தொடங்கி திருப்பள்ளி எழுச்சியாக அமைகிறது. உறங்குகிற பெண்ணை வெளியில் இருக்கிறவள் எழுப்புவது போல பாடலின் அமைப்பு முறை. விடிந்தது என்பதற்கான அடையாளங்கள் சொல்லி எழுப்புகிறார்கள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். முன் அனுபவம் ஏதுமில்லாத கன்னிப்பெண்ணே, இன்னும் உறங்குகிறாயே? விடியலை முன்னே அறிந்து கொள்ளும் இயல்புடைய பறவைகளும் கூட எழுந்து ஓசை எழுப்பி இறை தேட புறப்பட்டு விட்டனவே, அது உனக்கு தெரியவில்லையா? பறவைகளுக்கு அரசனான கருடனை வாகனமாக கொண்ட திருமால் திருக்கோயிலிலே வெண்மை நிறமுள்ள சங்கு தன் ஒலி எழுப்பி அழைக்கின்ற பேரோசை உன் காதில் விழவில்லையா? பெண் பிள்ளையே, விரைவில் படுக்கையை விட்டு எழுந்திரு. முன்பு தன் தாய் யசோதை வடிவில் முலைக்காம்பில் நஞ்சையே தீட்டிக் கொண்டு வந்து கண்ணனுக்கு வஞ்சகமாக பாலூட்ட கருதினாளே பூதனை. அவளிடம் பால் பருகுவது போல முலையுண்டு அவள் உயிரையும் உண்டானே கண்ணன். முன்பு கள்ளத்தனமாக சக்கரமாக அவன் முன் தோன்றினானே சகடாசுரன். அவனை தன் திருவடிகளை உயர்த்தியே உதைத்து அவன் கலக்கம் அடைந்து அழிந்து போனானே அந்த கண்ணன். திருப்பார்கடலிலே அமைந்திருக்கும் ஆதிசேஷன் என்னும் பாம்பின் மேல் அரிதுயில் கொண்டிருக்கிறானே அந்த கண்ணன். இவ்வுலக உற்பத்திக்கு மூல காரணமான அந்த கண்ணனை தம் உள்ளத்திலேயே இடைவிடாது தியானித்து கொண்டிருக்கும்
முனிவர்களும் இறைவனை எளிதில் அடையும் யோகம் போன்ற உபாயங்களையும் செய்து கொண்டிருக்கும் யோகியர்களும் அலங்காது அசையாது மெதுவாக நிதானமாக எழுந்து ஹரி ஹரி என்று திருமாலை எண்ணிப்பாடும் பேரோசை உன்னுடைய காதுகளில் கேட்கவில்லையா? ஆனால் இவ்வோசைகள் எல்லாம் எங்கள் செவி வழி புகுந்து உள்ளத்திற்கு குளிர்ச்சி தருகின்றனவே. இந்த அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகவாவது நீ எழுந்து வரமாட்டாயா? இது பாடலின் திரண்ட பொருள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில். புள்ளும் சிலம்பினகான் என்பது இயற்கையின் அழைப்பு. காலையிலே பறவைகள் ஒலி எழுப்புகின்றன. இதில் புள்ளும் என்றால் அந்த உம்மை சிறப்பு உம்மை. காலை பொழுது எப்படி விடுகிறது என்றால் கோழி கூவுது என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். மனித வாழ்க்கை இயற்கையோடு கலந்து நிற்கக்கூடிய தனித்த சிறப்புடையது. அது காலையில் இறை தேடுவதற்கு புறப்படுவதற்கு முன்பாக ஒலி எழுப்பி அதன் பிறகு புறப்படும். இறை தேடும் போதே இறை தேடு என்பதுதான் மனிதனுக்கும் விலங்குக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனால் இறை தேடி அது எழுப்புகிற ஒலியை கேட்ட மாத்திரத்தில் இறை தேடி வல்லினரா இறை தேடி நாம் அந்த பெருமானை நினைக்க வேண்டாமா என்ற அர்த்தத்தில் புள்ளும் சிலம்பின என்றாள். தமிழிலே சிலம்புதல் என்றால் ஒலி எழுப்புதல் என்று பொருள். அதிகாலை எழுவதை மனிதன் பறவைகளிடமிருந்து கற்றுக்கொண்டான் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, பறவைகள் மனிதனுக்கு எச்சரிக்கை உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு அடையாளம். ஒரு காலத்தில் காடுகளில் மனித இனம் வாழ்ந்த காலத்தில் பதுங்கி வரும் பாய்ச்சல் மிருகங்கள் குறித்து எச்சரிக்கை ஒலி எழுப்பும் இயல்பு பறவைகளுக்கு உண்டு. எனவே பறவைகளின் ஒலியை பார்த்து வருகிற நன்மை தீமைகளை மனிதன் உணர்கிற பழக்கம் அன்று தொட்டிருந்திருக்கிறது. எனவே வெளியில் விடுகிற விடியலுக்கு அடையாளமாக சொன்னாலும் பறவை ஒலிக்கும் மனித இனத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதே. புள்ளும் சிலம்பினகான். புல் அரையன் கோயில், பறவைகளுக்கெல்லாம் தலைவன் கருடன். அந்த கருடன் கோயிலிலே, அதாவது திருமாலுடைய திருக்கோயிலிலே சங்கு ஒலி எழுப்பி அழைக்கிறார்களாம். வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. வெள்ளை விழிசங்கு அது ரொம்ப தூய்மையான சங்கு. வெறும் நிறம் மட்டுமல்ல, அது எல்லா வகையிலுமே தூய்மையுடைய ஒன்று, வெண்மையுடைய ஒன்று. அது அழைப்பதற்காகவே பயன்படுத்தப்படுவதாலே வெளிசங்கு கோயிலிலே நடை திறந்து விட்டது, மக்கள் வரலாம் என்பதற்கான அறிவிப்பு சங்கொலியின் மூலம் அந்த ஊருக்கு தெரிவிக்கப்படுகிறது. எனவே கோயில் அழைப்பு வந்துவிட்டதே, நீ எழுந்திருக்க வேண்டாமா? பேரரவம் கேட்டிலையோ. பறவையின் சப்தம் கூட சின்ன சின்னதாக போயிருக்கலாம். இது எத்தனை பெரிய ஒலி, சங்கு ஒலி எழுப்புகிறார்களே, ஊருக்கே கேட்க வேண்டும் என்று எழுப்புகிறார்களே, உனக்கு தெரியவில்லையா? சங்குக்கும் ஆண்டாளுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு நாச்சியார் திருமொழி நன்கு படித்தவர்களுக்கு தெரியும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசித்த செங்கண்மால் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று சங்கரை பாராட்டி மகிழ்ந்தவள் ஆண்டாள் நாச்சியார். எனவே வெள்ளை வெளிசங்கு அதற்கு என்ன பெருமை என்றால், ஓங்கார ஒலி எப்போதும் சங்கிலே காதில் வைத்தால் கேட்டுக்கொண்டே இருக்கும். நமக்கு ஒரு ஆச்சரியம், கண்ணனாகிய கடவுள் குடியிருக்கிற ஊரில் வேறு ஒரு கோயிலா? கோயில் அழைப்பு என்றால் ராமாயணம் படிக்கிற போது ராமன் நாராயணனை போய் வணங்கி வந்த செய்தி இருப்பதைப் போல கண்ணன் ஊரிலும் திருமால் கோயில் இருந்திருக்கிறது. இதில் புறவிடியல் பற்றி பேசினாலும் உண்மையில் அகவிடியலை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் காலை நேரத்து அடையாளங்கள். ஆன்மீக விடியல் என்பது ஏற்பட வேண்டும் என்றால் அறியாமை, இருட்டு போக வேண்டும். நீங்கள் இருட்டை விரட்டிவிட முடியுமா? இந்த உலகத்தில் என்ன முயன்றாலும் இருட்டை விரட்ட முடியுமா? ஒரே ஒரு வேலை இருக்கிறது, ஒரு வெளிச்சத்தை நிறுவுவதுதான் மனிதன் செய்ய வேண்டிய வேலை. எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு இருட்டே போ இருட்டே போ இருட்டே போ என்றால் போகாது. ஆனால் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் இருட்டு காணாமல் போய்விடும். அதுபோல் நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை என்ற மன இருள் நீங்க வேண்டுமென்றால் நாராயணன், இறைவன், பரம்பொருள் என்ற ஒற்றை விளக்கு நமக்கு போதுமானது. அதை சொல்லிவிட்டு பிள்ளாய் எழுந்திராய் என்கிறார். பெண் பிள்ளைகளை ஏ பிள்ளை என்று அழைப்பது தமிழ் மண்ணிலே இருக்கிற ஒரு மரபு. என்ன பிள்ளை இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறியே அப்படிம்பாங்க. அது சிறு பிள்ளைகளை சொல்லுகிற வழக்கம் உண்டு. பிள்ளாய் எழுந்திராய். இந்த பிள்ளாய் என்பதில் இருக்கிற அழகு, சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறாயே. உனக்கு கோயிலுக்கு வந்து முன் அனுபவம் இல்லையா? இந்த சபரிமலைக்கு போகிற போது கன்னிசாமி என்று அழைத்து கொண்டு போவார்கள்.
எல்லாரும் எழுந்திருக்கிற நேரத்தில் அவர் எழுந்திருக்க மாட்டார், அந்த முறையாக பூஜையில் கலந்து கொள்ள மாட்டார். கன்னிசாமி அவருக்கு விவரம் தெரியல என்று எல்லோரும் சொல்வார்கள். இந்த பிள்ளை எழுந்திருக்கவில்லை, பிள்ளாய் எழுந்திராய் என்றார். அவள் எழுந்திராமைக்கு காரணம் சோம்பல் மட்டுமல்ல, சோம்பலை தாண்டி இன்னொன்றும் இருக்கலாம். என்ன? கிருஷ்ண மயக்கம் என்றும் காரணமாய் இருக்கலாம். மிக முதிர்ந்த நிலை ஒரு காரணமாய் இருக்கலாம். அவளுக்கு அதிர்ச்சி உண்டாகும்படியாக எழுப்புவதற்கு உரிய கண்ணபெருமானுடைய வரலாறுகளை சொல்லுகிறார்கள். பேய்முலை நஞ்சு உண்டு பூதனே என்ற ஒரு அரக்கி தாய்முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளநடை இட்டு சென்று பேய் முலைவாய் வைத்து நஞ்சு உண்டு பித்தன் என்றே பிறர் ஏசன் என்றாய் திருமங்கையாழ்வார் பாடுகிறார். அதாவது தாயிடத்தில் அமுது உண்ணாமல் பேயிடத்தில் போய் உண்டு அவளுக்கு மேலே போவதற்கான வழிமுறையை செய்த பூதனையினுடைய வரலாறு, அரக்கியின் வரலாற்றை சொல்லுகிறார். அடுத்து இன்னொரு வரலாறு, கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம், சகடாசுரன் என்ற ஒரு அசுரன் வஞ்சனையான வடிவத்தில் சக்கரமாய் வருகிறான். அப்போது பெருமான் என்ன செய்தார்? தம் கால்களாலே எட்டி உதைத்தார். தன்னை நேடி வந்த ஆபத்தை அவர் விரட்டுகிறார். என்ன நயம் சொல்வார்கள் தெரியுமா? பெருமாளுடைய திருவடி நம்முடைய கஷ்டத்தை போக்குகிறது என்பதையும் தாண்டி பெருமாளின் துன்பத்தையே போக்கக்கூடியது. இப்படிலாம் அர்த்தம் சொல்லலாமா என்று கேட்பார்கள். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன். இந்த பாசுரத்திலே துயரரு சுடரடி என்று ஒரு வாசகம் வரும். அந்த துயரரு சுடரடி என்பதற்கு வியாக்கியானம் செய்த பெருமக்கள் நம்முடைய துயர் என்று கூட அர்த்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கு திருவடி இருந்தும் பக்தன் தன்னிடத்தில் வந்து அதை பெறாத போது பகவான் துயரமுறுகிறான். தாய் தன்னுடைய முலைப்பாலை தரையிலே பீச்சுமா போல அருளை அவன் பக்தர்களுக்கு வழங்குகிறான் என்று எழுதினார்கள். எனவே பெருமானுடைய திருவடி பெருமானுடைய துன்பங்களையே நீக்கியது என்றும் பொருள் கொள்ளலாம். மனிதர்களுக்கு ஒவ்வாதது ரெண்டு காரம், ஒன்று அகங்காரம், மமகாரம். அப்படி தோன்றிய அசுரர்களை அவன் அழித்திருக்கிறான். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து, இந்த உலகத்துக்கெல்லாம் மூலமான வித்து. நல்ல தண்ணீர் நனைத்துதான் விதையை நடுவார்கள். இவன் வெள்ளத்து அரவில் பார்க்கடலிலே பாம்பிலே படுத்திருக்கிறான். வெள்ளை வெள்ளத்தின் மேலொரு பாம்பின் மிசை கள்ள நித்திரை கொள்ளும் பரமன் என்பார்கள். நீர் குளிர்ச்சி, பாம்பு குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சிக்கு மேல் குளிர்ச்சியாக கண்ணபெருமானுடைய தோற்றம் குளிர்ச்சி. முதல் தனி வித்தேயோ என்று நம்மாழ்வார் பாடுவார். ஆலமர் வித்தின் அரும் குரலன் என்று கம்பர் பாடுவார். விச்சி இன்றி விளைவது இல்லை என்று பிரகலாதனுடைய சரித்திர